जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्री गौरंग महापुर नित्यानंद प्रभु कर्णम जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्री प्रभाதி महाराज कर्णम என் குருநாதர் கருணம். நம்ம தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பொருட்களும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்ரீ நித்யானந்த திருவதர்சி நம்ம கொண்டாட போகிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? அதனால் வந்து டெம்பிளில் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம அந்த அன்னைக்கு வந்து நித்யானந்த திருவதர்சிக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும், விரதம் இருக்கணும். ஓகே, என்றைக்குமே வந்து பகவானுடைய தோன்றிய தினம் இல்லது வந்து ஆச்சாரியோட தோன்றிய தினம் மந்தினம் எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃபாஸ்டிங் காரணம் என்னென்னா அல்லது அவங்க கருணை எடுக்கிறதுக்காகவும் அட் சேம் டைம் வந்து உணர்வு விஷயம் வந்து என்னதுன்னா நம்ம ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் ஏதாச்சும் அடையணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கணும், நிறைய விஷயத்தை விட்டு கொடுக்கணும், நிறைய விஷயம் நம்ம சாக்ரிஃபை பண்ணணும். இல்லைன்னா வந்து ஒன்றுமே கொடுக்காம சும்மா ஈஸியாக அடைய முடியாது. ஓகேவா? என் மனசு நல்லா இருக்கு, நான் நல்லவன் அப்படி வச்சுட்டு பக்கத்து கடையில் அக்கா நல்ல போய்ட்டு ஒரு ஒரு பைய அரிசிக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றது? ஓகே, அப்போ ஃபாஸ்டிங் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து பகவானோட சேவையில் வரணும், பகவான் பக்தி கிடைக்கணும், பகவான் கருணை கிடைக்கணும்னா நம்ம ஏதாச்சும் விஷயம் விட்டு கொடுக்கணும். ஓகேவா? நம்மளுடைய விட்டு கொடுத்தது என்னன்னா நம்மளோட என்ஜாய்மெண்ட். ஓகேவா? அதில் வந்து என்ஜாய்மெண்ட் வந்து முக்கியமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு நம்ம வந்து ஃபாஸ்டிங் எடுக்கணும். ஓகேவா? இல்லைன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக எல்லாமே நமக்கு சௌகரியமாக இருந்துச்சுன்னா நம்ம பகவான் அடைய முடியாது. ஓகேவா? நல்ல ஞாபகம், ஃபாஸ்டிங் என்றது வந்து ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நம்ம பகவான் கிட்ட வர முடியும். அப்போதான் உபவாசம் தான் கிட்ட வருது. அட் சேம் டைம் ஃபாஸ்டிங் இன்னொரு விஷயம் வந்து எதுக்காகனா நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வரணும். நம்மளுடைய கம்ஃபர்டபுள் சொல்லுவாங்க சௌகரியம், நம்ம சௌகரியமான அந்த சூழ்நிலை வெளியே வரணும். ஃபாஸ்டிங் இல்லாமல் முடியாது. ஃபாஸ்டிங் வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்ல வெளியே ஆகுறதுக்கு. ஓகே, புரிதல்? ஓகேவா? எப்போ நேரம் சாப்பாடு இல்லை, பகவானாக நம்ம இது பண்ணணும். ஓகே, அப்போ நித்யானந்த திருவதர்சிக்கு நம்ம வந்து எத்தனை மணிக்கு ஃபாஸ்டிங் எடுத்துக்கணும்? நித்யானந்த பிரபு எப்போ எத்தனை மணிக்கு தோன்றினாரு? மதியம், ஆஃப்டர்நூன். ஓகேவா? அப்போ ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ விஷ்ணு தத்துவம், பகவான் அவதாரம்லாம் என்னென்ன அவதாரம் வருது விஷ்ணு தத்துவம்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன ப்ரொசஸ் சாப்பிடணும். சில இடத்துல வந்து வேற ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி வந்து ப்ரொசீஜர் படி அந்த கௌடிய தாரா நம்ம வந்து தானியங்கள் சாப்பிடக்கூடாது. விஷ்ணு தத்துவம்னா நம்ம தானியம் சாப்பிடக்கூடாது. அதாவது குருவுக்கு வந்து நம்ம தானியங்கள் சாப்பிடலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பகவான் கிருஷ்ணன் தோன்றாரு, அப்புறம் முதல் விஷ்ணு தத்துவம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம சட்சங்கத்துக்கு வரும். ஓகே, விஷ்ணு தத்துவங்களுக்கு இப்போ பகவான் நரசிங்கர், ராமர், அல்லது வராகர், இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விருந்தங்கள் இருந்து நம்ம வந்து தானியம் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அன்னைக்கு வந்து வயிறு வந்து வெறும் வந்து ஏகாதசி பிரசாதம் கூட சாப்பிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மறுநாள் எப்போ சோறு சாப்பிடலாம். ஆனால் குருமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரதங்கள் இருந்து பாதி நாள் தான், அதாவது ஒரு மத்தியானம் வரைக்கும் விரதங்கள் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் சோறு வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மகாலட்சுமி? ஓகே, மகாலட்சுமி மறைஞ்சாதீங்க. நீங்கள் முகம் தெரியும் ஒரு ஸ்டெப் விடுவாங்க. திவ்யா பேச அப்படி வந்துருக்கேன். திவ்யா வந்து இப்படி வந்துருக்கேன் ஒரு ஸ்டெப். ஓகே ஓகே, நித்யானந்த திருவதர்சி நான் பல வருஷங்கள்லாம் நான் பேசியிருக்கேன், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பகவான் பற்றி ஒவ்வொரு பாட்டியும் நான் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அதை பற்றி கேட்கணும். ஓகே, சுன்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். பகவானை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பகவானுடைய கதை கேட்க நம்மளுடைய இருதயம் தூய்மையாகும். பகவான நாமம் எப்படி வந்து தூய்மையானதோ பகவானுடைய கதையும் தூய்மையானது. பகவான கதை, பகவான் நாமம், பகவான ரூபம், பகவான் லீலை அண்ட் பகவானோட பக்தர்கள், 5 விஷயம் எல்லாமே தூய்மையானது. நாம ரூப குண லீலா அண்ட் பரிவாரம். பகவான் நாமம் நம்பர் 1, பகவானுடைய நாமம். நம்பர் 2 பகவானுடைய நாம குணம், 2வது குணம். ஓகே, நாம குண ரூப, 3வது ரூபம். ஓகேவா? 4வது வந்து லீலை. ஓகேவா? எழுதுங்க வச்சுக்கிறேனே, எழுதுங்க கூடாது. 5வது வந்து பார்த்தீங்கன்னா பரிவாரம். பரிவாரம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிவோட்டி, அவரோட பக்தர்கள். இந்த மாதிரி 5 விஷயங்களும் நம்மளுக்கு வந்து பகவானுடைய சக்திகள் கொண்டது. அது நம்மளுடைய இருதயத்தையும் மனசு தூய்மைப்படுத்தும். ஓகே, அப்ப நித்யானந்த திரியோதசி. ஓகே, நித்யானந்தா ஓகே பர்த்டே சொல்லிக்கலாம். கரெக்டா? நித்யானந்த பர்த்டே சொல்லணும்.
ஏன் நித்யானந்த நாம. அப்ப நித்யானந்த பர்த்டே, நித்யானந்த பிறந்தநாள் சொல்றோம். ஏன் நித்யானந்த திரியோதசி? திரியோதசி என்றால் என்ன அர்த்தம்? பிரஜா விலாசி தேவதாசி மாதாஜி திரியோதசி, மகாலட்சுமி மாதாஜி ஓகே பாலவாரம் சொல்லி கொடுத்துருங்க. திரியோதசி என்ன அர்த்தம்? அதுவே அது இங்க வாங்க, அப்பதான் அடி கரெக்டா இருக்கும். வாங்க ஓகே. அதாவது சமஸ்கிருதத்துல நமக்கு தேதி வந்து மொத்தம் 15 நாள் இருக்கு. ஓகேவா? 15 நாள் இருக்கு. நீலா வந்து எத்தனை வாட்டிக்கு ஒரு நாள், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அமாவாசை வருது, பௌர்ணமி வருது? 15 நாளைக்கு ஒரு வாட்டி அமாவாசை, 15 நாளைக்கு ஒரு வாட்டி பௌர்ணமி. தெரியுமா பௌர்ணமி என்ன தெரியுமா? பௌர்ணமினா முழு நீலா வருமே வேணத்துல, அதான் பௌர்ணமி. அவன் அமாவாசை ஒண்ணுமே வராது, கருப்பா இருக்கும். ஓகேவா? வளர்ப்பிறை தேய்பிறை. ஓகே. அப்ப பிரதிபை நம்பர் 1, 1வது நாள் என்ன சொல்லுவாங்க? பிரதிபை. ரைட்டா? நீங்க முதல்ல எழுதுங்க. 2வது துவிதியை. நான் நிறைய நான் தெரிஞ்ச ஒரு 10 வாட்டி சொல்லி போக. 3வது திருத்தியை. 4வது வந்து சதுர்த்தி. சதுர்த்தியில வரதெல்லாம் வந்து பின்னாடி சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. அப்புறம் வந்து 5வது வந்து பஞ்சமி. 5வது பஞ்சமி என்னன்னு தெரியும், அது கூட எழுதிங்க. 2வது விதியை, 1வது வந்து பிரதிபை, 5வது பஞ்சமி, 2வது விதியை. 6வது வந்து சஷ்டி. முருகத்துக்கு பதிலெல்லாம் வந்து சஷ்டியில தான் வரும் எல்லாமே. 6வது நாள் தான் வரும். சஷ்டி விரதம், சஷ்டி கவசம். ஏன் சஷ்டினா அவர் வந்து 6 தாமரையில் பிறந்ததுனால அது சஷ்டி. அதனால அவருக்கு 6 முகம் இருக்கு சொல்லி கதைகள்லாம் இருக்கு. கேள்விப்பட்டீங்களா மகாலட்சுமி? தென் 7வது வந்து சப்தமி. சப்தம் 7 ராகங்கள், சுவரங்கள் பார்த்தீங்களா? சாரி காமா பாதா, அது 7 இருக்கு. அதனால சப்தம். சப்தம் 7வது நாள். 8வது வந்து அஷ்டமி. அஷ்டம், அஷ்டம், அஷ்டதிதி, அஷ்டமி. அஷ்டமி என்ன வரும்? கிருஷ்ணன் 8வது நாள் தான் வருவாரு. ஜென்ம அஷ்டமி. தென் 9வது நவமி. நவகிரகங்கள், நவரத்தினம், நவத்வாரம். நவமி சொல்ல 9. ஓகேவா? அடுத்தது 10வது தசமி. தசம்னா 10. தச அவதாரம். அதாவது தசம்னா வந்து இல்ல 10. தசமி 10. 11 வந்து என்னது? ஏகாதசி. ஏகாதசினா எப்படி ஏகாதசி? ஏகான வந்து 1. ஏகாதசினா 11. ஓகே. 3 லட்சத்துக்கு ஆல்ரெடி ஓரம் சுரப்பி சிம்பிளா ஒன்னாவதா? ஒன்னாவது நீங்க எல்லாம் ரெக்கார்டு கேளுங்க. என்ன கிடைக்குதோ அது மட்டும் எழுதுங்க, சீக்கிரம் எழுதணும். ஓகேவா? 12வது வந்து பாத்தீங்கன்னா 11 ஏகாதசி. 12 வந்து துவாதசி. அதாவது துவாதசியில என்ன வரும்? வாமன துவாதசி, வராக துவாதசி. அண்ட் 13வது வந்து பாத்தீங்கன்னா திரியோதசி. இப்ப திரியோதசியில என்ன வரும்? நித்யானந்த திரியோதசி. நித்யானந்தர் வந்து 13வது நாள் பிறகுறாரு. நித்யா திரியோதசி. தென் 14 வந்து என்னது? சதுர்தசி. சதுர்தசி இதெல்லாம் வந்து 14வது நாள். அடுத்து வந்து கடைசி 15 வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி. இப்ப நித்யானந்த திரியோதசி வந்தது வளர்ப்பிறையா இல்ல தேய்பிறையா? தைப்பூசம் எப்ப வந்துச்சு? தைப்பூசம் முதல் வந்துச்சா இல்ல வந்து நித்யானந்த திரியோதசி முதல் வந்துச்சா? என்னைக்கு ஞாபகம் வச்சுக்க. தைப்பூசம்னா பூச நட்சத்திரம் பௌர்ணமி தான் கொண்டாடுறாங்க. கடைசி அமாவாசை தவிர கொண்டாடுறாங்களா? பௌர்ணமி. அப்ப அதுக்கு முன்னுக்கே வந்து நித்யானந்த திரியோதசி வந்துடும். அதனால வந்து வளர்ப்பிறையில, அதாவது வளர்ப்பிறை என்ன சொல்லுவாங்க? வளர்ப்பிறை என்ன சொல்லுவாங்க? சுக்லா பட்சமா கிருஷ்ண பட்சமா? சுக்லா பட்சம் வளர்ப்பிறை அண்ட் கிருஷ்ண பட்சம் தேய்பிறை. புரியுதா? ரைட்டா ரைட்டா. எழுதுல வச்சுக்கிறேனே. கரெக்டாக. அப்ப ஒரு வாட்டி சொல்ல முடியும், கவனம் இருக்கணும்.
அப்ப நித்யானந்த திரியோதசினா நித்யானந்தானா பகவான் அண்ட் திரியோதசினா என்னது? மகாலட்சுமி என்னது? திரியோதசி என்னது? 13வது நாள்ல வளர்பிறையில நித்யானந்த பிரபு தோடுகின்றார், திரியோதசி. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வந்து நித்யானந்த பிரபு வந்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் நிறைய இருந்தாலும் நித்யானந்த பிரபு வந்து சாட்சாத் வந்து யாருன்னு நம்ம உணர்த்திக்கணும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தத்துவம். ஓகேவா? என்ன தத்துவம்? போன வாரம் சொல்லிட்டேன். நடுவில் இருக்கிறது யாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓகேவா? பக்கத்துல ப்ளூ கலர் அது யாரு? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு யாரு? பலராமர். பலராமன் நித்யானந்த பிரபு. ஓகேவா? அடுத்த 3வது வெள்ளை சட்டை போட்டிருக்கிற காட்சி அது யாரு? ராதாராணியா? அத்வைத ஆச்சாரியா. அத்வைத ஆச்சாரியா வந்து யாரு? உனவா சொன்னேன். அவர் யாரு? மகாவிஷ்ணு அண்ட் சதாசிவம் 2 பேரும். அதாவது சிவபெருமான் ஆண்கள் வந்து இருக்கும்போது சதாசிவம், சிவபெருமானும் மகாவிஷ்ணு சேர்ந்த ஒரு அவதாரம் தான் அத்வைத ஆச்சாரியார். யாரு? அத்வைத ஆச்சாரியார். அப்ப அந்த சோப்பு கலர் ட்ரெஸ் இருக்கிற அது யாரு? கதாதர பிரபுல கதாதர பண்டிட். கதாதர பண்டிட் வந்து யாரு? ஸ்ரீமதி ராதாராணி சக்தி. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து கீழே வாஞ்சிக்கிற சட்டை போட்டுருக்காரு, மொட்டை அடிச்சிருக்காரு, அது யாரு? ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து யாரு? நாராயணியா? நாரத முனி. ஓகே. 5 பேர் 5 தத்துவங்கள். ஓகே. பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லி பாகவதத்துல சொல்றாரு. அதாவது என்னது, சரி அது போதுக்கு நம்ம வந்து ஒன்னொன்னா போயிடும். இந்த பஞ்ச தத்துவம்னா என்னன்னு முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? போன வாரம் நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இன்னைக்கு அது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகேவா? நித்யானந்த திரியோதசி கிளாஸ் வந்து ஆக்சுவலி நித்யானந்த பிரபு நம்ம எந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோமோ இல்லையோ, ஓகேவா, ஈவன் ஜென்மாஷ்டமி கூட நம்ம வந்து கிருஷ்ணா கிட்ட டைரக்டா நம்ம போக முடியாது. ஓகே. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல், ரொம்ப ரொம்ப பக்தி பால், ரொம்ப 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 முக்கியமான ஃபெஸ்டிவல், நம்பர் 1 ஃபெஸ்டிவல் என்னதுன்னா நித்யானந்த திரியோதசி தான். அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லை தெரியாதுன்னு தெரியல. நித்யானந்த திரியோதசி தான் பக்தி பாதிக்கு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே. ஏன்னா வந்து நித்யானந்த பிரபு அவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு கதாபாத்திரம் இருக்கு. ஓகே மாதாஜி? அதுல நித்யானந்த பிரபுவோட கருணை இல்லைன்னா வேற யாரு கருணையும் எடுக்க முடியாது. நித்தாய் ஒரு லைன் இருக்கும். சரி, அது போது பொண்ணுக்கு நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம், ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடலாம். நித்யானந்த பிரபுடைய பிரேயர். ஓகே. எல்லாரும் சொல்லுங்க. நித்யானந்தா நமஸ்துப்ய பிரேமானந்தா பிரதாயினே ஹலோ கல்மஷநாசாய ஜானவா பாதயே நமஹ நித்யானந்தம் அஹம் நௌமி சர்வானந்த கரம் பரம் ஹரி நாம பிரதம் தேவ அவதூதா சிரோமணி அவதூத சிரோமணி. ஓகே. जय एक चक्र नित्यानंद प्रभु की, अड़ाई पंडी नंदन की, पद्मावती नंदन की, जय श्री नित्यानंद प्रभु की, जय श्री पतितपावन नित्यानंद प्रभु की, गौर प्रेमानंदे. இதுல ஒரு லைன் இருக்கும், ஒரு பாடல்ல எல்லாம் சொல்லுங்க. ஏனோ நித்தாய் பீனே பா ஏனோ நித்தாய் பீனே பா ஏனோ நித்தாய் பீனே பா ஏனோ நித்தாய் பீனே பா ராதா கிருஷ்ண வைந்தே
mercy of Sri Nityananda Prabhu on simply cannot get pure devotion for Radharani and Bhagavan Sri Krishna. So chant His holy name. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Gaurang Nityananda Prabhu ki. சரி, பாடலாம் பாடும்போது கௌர பிரேமானந்தே நித்தாய கௌர பிரேமானந்தே நித்தாய கௌர படிக்கிற நித்தாய கௌர்னா என்ன அர்த்தம்? வச்சுருக்க நீ நித்தாய் என்ன அர்த்தம்? கௌர் என்ன அர்த்தம்? நித்தாய் என்ன அர்த்தம்? கௌர் என்ன அர்த்தம்? ஜீவா நித்தாய் கௌர் என்ன அர்த்தம்? வச்சு பாருங்க தானே அர்த்தம். என்னைக்குமே கேள்வி கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். கேள்வி கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கல நம்ம வளரவே முடியும் வாழ்க்கையில. நித்தாய் என்ன அர்த்தம்? எஸ், நித்தாய்னா நித்யானந்த பிரபு, கௌர்னா கௌரங்க மகாபிரபு. ஓகே, அதான் அது அர்த்தம். ஓகே, அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் ஒண்டியா வரல. அவர் 5 வகையாக கலியுகத்துல 5 வகையாக வராரு. ஒண்ணு மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியார், கலாதார பாண்டி, ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஓகேவா? அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பஞ்ச தத்துவம் அகம் கிருஷ்ண பக்த ரூபா ஸ்வரூபகம் பக்தவதார பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். ஓகேவா? நீங்க மங்களாச்சரம் படிக்கும் போது இந்த பஞ்சத்துவ மந்திரம் இருக்கும். ஓகேவா? இந்த பஞ்சத்துவ மந்திரம் இது என்னன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லுது. ஓகே, பஞ்ச தத்துவம் அகம் கிருஷ்ணம் பக்த ரூபம் ஸ்வரூபகம். ஓகேவா? பக்த ரூபம், பக்த ரூபம்னா என்ன அர்த்தம்னா சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபம் நம்பர் 1. பக்த ஸ்வரூபகம் நித்யானந்த பிரபு பக்த ஸ்வரூபகம். பக்த அவதாரம் அத்வைதாச்சாரியா பக்த அவதாரம். பக்தாக்கியம், பக்தாக்கியம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் பக்தாக்கியம். நமாமி பக்த சக்திகம், பக்த சக்தி கதாதர பிரபு, கதாதர பண்ணி பக்த சக்தி. ஓகேவா? பக்த ரூபம், ஸ்வரூபகம், பக்த அவதாரம், பக்தாக்கியம், பக்த சக்தி. 5 வகையாக இருக்கு பஞ்சத்துவம். நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கிறோம்னா கண்டிப்பா இந்த 5 டிஃபரெண்ட் 5 தத்துவம் தெரிஞ்சு ஆகணும். தெரியலன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண கான்ஷியஸ்ல நம்ம கௌடி தாராக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள டிராவல் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது நம்மளுக்கு. ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா பஞ்ச தத்துவம் இந்த 5 வகை தத்துவங்கள் இருக்கு. மகாபிரபு பக்த ரூபம். பக்த ரூபம்னா என்னன்னா பகவான் பக்தருடைய ரூபத்துல வருகின்றார். அதாவது ஃபார்ம் ஆஃப் a devotee மகாபிரபு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? பக்த ரூபத்துல வராரு. ஓகே, அடுத்து பக்த ஸ்வரூபகம். யாரு பக்த ஸ்வரூபகம்? யாரு? நித்யானந்த பிரபு. பக்த ஸ்வரூபகம்னா இங்கிலீஷ்ல சொன்னா appear in form of devotee as spiritual master. ஓகே, அதாவது பக்தருடைய ஸ்வரூபம். பக்தருடைய ஸ்வரூபம்னா அவங்களுடைய ஸ்வரூபம், அவங்களுடைய உள்ளுக்குள்ள ரூபம் எப்படி இருக்குமோ அந்த ரூபத்தை எடுத்துக்கிட்டு நித்யானந்த பிரபு வராரு. அதாவது உங்க புரியுமே சொன்னா குருவாக வராரு. ஓகே, தென் அத்வைத ஆச்சாரியார் என்னது? பக்த சக்தி. அதாவது the form of பக்த அவதாரம், பக்தருடைய இன்கார்னேஷன். அதாவது ஒரு பக்தர் மாதிரியாக அவர் அவதாரம் எடுத்து வருகின்றார் அத்வைத ஆச்சாரியார்.
ஓகே. அண்ட் கதாதர பிரபு வந்து பாத்தீங்கன்னா வந்து பக்த சக்தி. கரெக்டா? கதாதர பிரபு என்னது? பக்தாக்கியம். பக்தாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சாரி இருங்க, கதாதர பிரபு பக்த சக்தி. கதாதர பிரபு பக்த சக்தி. கதாதர பிரபு வந்து பக்த சக்தினா ஒரு டிவோட்டியோடைய அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு வராரு கதாதர பண்டிட். பக்தாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பியோர் டிவோட்டி. அது வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் பியோர் டிவோட்டியா வராரு. இந்த 5 வந்து கிட்டத்தட்ட சேம் இருக்கலாம், ஆனா 5 வகையான வெரைட்டி ஆஃப் த பக்தியை கொடுக்குது. 5 வந்து பல வகையான பக்தி சம்பந்தமான விஷயம் கொடுக்குறாங்க. 5 பேரும் வேற வேற ஃபார்ம்ல வந்துக்கிறாங்க. ஓகே. அப்ப சைத்தன்ய சரிதாமிரத இங்க சரி வச்சிருக்கேன், சோதிக்கு சரி வச்சிருக்கேன். சைத்தன்ய சரிதாமிரத ஆலில 7வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம்ல பஞ்ச தத்துவம் ஏக வஸ்து நாஹி கியுச்சு வேதா ராச அஸ்வதி தாபு விவித விவேதா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ டிஃபரண்ட். இந்த 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கிடையாது. ஓகே. அதனாலதான் பஞ்சத்துவம் ஏக வஸ்து. இந்த 5 பேரும் ஒண்ணுதான். ஓகேவா? நஹி கிச்சு பேதா. பேதனா அவங்க கூட எந்த பேதமும் இல்லை, எந்த டிஃபரண்டும் இல்லை. ஓகே. ராச அஸ்வாசிதே தாபு, அதாவது ரசங்கள், அதாவது டேஸ்ட். பக்தியில டேஸ்ட் நிறைய இருக்கு. அந்த டேஸ்ட் வந்து கொடுக்குறதா அவங்க 5 பேரும் வந்து தனித்தனியா ஒரு ஃபார்ம்ல வராங்க, சொன்ன மாதிரி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகேவா? இப்ப 5 வகையான பேரும் வந்து 5 ரசத்துல வராங்க. அவங்களும் எந்த வகை இதுவும் கிடையாது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு இஸ் த ஒரிஜினல் கிருஷ்ணா himself. அண்டர்ஸ்டாண்ட்? சாக்ஷாத் முழு கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ராதாஜீவன் சொல்றேன்னு கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு அவர் அவதாரம் கிடையாது. கிருஷ்ணன் அவதாரம் கிடையாது, அவதாரம் கிடையாது, அவதாரம் கிடையாது. ஓகேவா? யாராவது அவதாரம் சொன்னாங்களா? அது ராங் ராங் ராங். சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து அவதாரியோ சைத்தன்ய மகாபிரபுவும் அவதாரி. ஏன்னா கிருஷ்ணருக்கும் சைத்தன்ய மகாபிரபு எந்த வகையான டிஃபரன்ஸும் கிடையாது. கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. வராஹார நரசிங்க ராமருக்கும் அவதாரம் என்னது? அவங்க என்னது? ரசிகணி அவங்களாம் அவதாரம். ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணர் கிட்டே வராங்க. பட் கிருஷ்ணர் டேரக்டா வருது சைத்தன்ய மகாபிரபு, அவதாரம் கிடையாது. ஓகே, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அப்ப கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு இஸ் தி ஒரிஜினல். ஓகே. நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சொரூபம் சொல்லுங்க, அதாவது என்ன சொல்லுங்க, மேனிஃபெஸ்டேஷன். அவருக்குள்ளே இருந்து பலராமர் வராரு. ஓகேவா? உள்ளுக்குள்ளே இருந்து வராரு. முதல் எக்ஸ்பென்ஷன் பலராமர். ஓகே. அதனாலதான் வந்து பலராமர் இஸ் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்னா அவருக்கு தமிழ் எப்படி சொல்லுவாங்க புரியுதா மாதிரி? மேனிஃபெஸ்டேஷன் மீன்ஸ் வந்து விரிவாங்கம். அது சொன்ன ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணன் இருந்தாலும் எனக்கு ஈஸின்னு, என்னோட காமர்ஸ் கிருஷ்ணன் தான். விரிவாங்கம், அவர்கிட்ட இருந்து விரிவாங்கம். நோட் அவதாரம். இன்கார்னேஷன் அவதாரம் வேற, மேனிஃபெஸ்டேஷன் அதாவது விரிவாக்கம் வேற. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஆச்சாரியார். அத்வைத ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பகவானுடைய அவதாரம், இன்கார்னேஷன். அதாவது சதாசிவம் மகாவிஷ்ணு. ஓகேவா? அவர் வந்து அவதாரம். அத்வைதாச்சாரியர் அவதாரம். அதை கோபாலஜி விஜய் ரங்க மகாபிரபுக்கு. ஓகே. அடுத்து வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் இருக்கிறார்ல, ஸ்ரீவாஸ் தாக்கூர் நான் வந்து என்ன சொன்ன, யாரு? ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து யாரு? நாரத முனி. ஓகே, நாரதர். ஓகேவா? நாரதர் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய மார்ஜினல் பொட்டன்சி, அதாவது தடாச சக்தி. ஓகே. கௌரங்க பிரேமதி ஓகேவா? எங்க போகுதா? ஓகே. நான் ஒன்றும் கேர் போடவே இல்லை. ஐயா
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கதாதர பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யாருன்னு சொன்ன கதாதர பிரபு ராதாராணி சொன்னேன். ஓகே, அது வந்து அவங்க என்ன சக்தினா இன்டர்னல் பொட்டன்சி, அந்தரங்க சக்தி. பகவான் அந்தரங்க சக்தி கதாதர பிரபு. ஓகே, பகவான் சைத்தன்ய மகாபிரபு இஸ் தி ஒரிஜினல் ஸ்வயம் பகவான். அவருடைய விரிவங்கம், முதல் விரிவங்கம் நித்யானந்த பிரபு. அவரோட அவதாரம், அங்கே ஒரு அவதாரம் வெளிவருது, அது அத்வைத ஆச்சாரியார். அவர்கிட்ட இருந்து இன்டர்னல் பொட்டன்சி, அந்தரங்க சக்தி, அது ஒன்று வெளிவருது, அது கதாதர பிரபு. அவர்கிட்ட இருந்து ததா சக்தி வெளிவருது, அது அத்வைத ஆச்சாரியார். அதான் 5 சக்தி. அண்டர்ஸ்டாண்ட்? பகவானுடைய பொட்டன்சி, பகவான் ஹிம்செல், பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு. பகவானுடைய விரிவங்கம், முதல் விரிவங்கம் பலராம். பகவான் கிட்டே இருந்து அவதாரம் அத்வைத ஆச்சாரியார். பகவான் கிட்டே இருந்து இன்டர்னல் பொட்டன்சி, அந்தரங்க சக்தி ராதாராணி, அதாவது கதாதர பண்டிட். பகவான் கிட்டே இருந்து ததாத சக்தி, அதாவது மார்ஜினல் பொட்டன்சி. ததாத சக்தினா வந்து இங்கே இருப்பாங்க, பகவதிக லோகத்தில் இருப்பாங்க, ஆண்டு லோகத்தில் போக முடியும், அவங்களால எங்கே போக முடியும். அதான் மார்ஜினல் பொட்டன்சி, ததாத சக்தி. அது வந்து அத்வைத ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஓகேவா? அதனாலதான் ஜென்ம கர்ம சாமி திவ்யம், என்னோட லீலைகள் எல்லாமே திவ்யமானது. ஏவம் யோக தத்துவதா, தத்துவத்தை பூர்வமா புரிஞ்சுக்கோ. அப்ப தெக்தா தேகம் புரிஞ்ச இந்த உடம்பு விட்ட உடனே என் லோகத்துக்கு புரிய முடியும். தத்துவம் தெரியாம பகவான் லோகத்துக்குள்ள போக முடியாது. நீங்க யார் யார் என்னென்ன கெட்டதை புரியாம நீ வெறும் பாட்டு கதை மட்டுமே கேட்டிருந்தா பத்த. கதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனா கதை மட்டுமே பத்தாதுன்னு சொல்ல வரேன். அது மட்டும் நோன் என்ன, அது மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம போக முடியாது. கதை எல்லாரும் தான் பேசுவாங்க, பக்த சங்கத்தை மட்டும் தத்துவங்கள் பேசுவாங்க. ஓகேவா? அதனால வந்து இது நம்ம டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த பஞ்சதத்துவத்துல சாத்விக் நீங்க எழுதிருக்க. நீங்க என்ன அம்மா கிட்ட விட்டு உட்காந்துருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் நீங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருந்தாங்க அப்படியே தான், உங்களோட அப்படியே இருந்தா உங்களுக்கு அங்க நீங்க போயிருங்க, அங்க போயிருந்தோம். எங்க உங்களோட கலர் பென்சில் எல்லாம் அங்க போயிடும், சத்தம் போடாம போகணும். ஓகேவா? அடுத்து வந்து 3 பேர் தச்சுல நீங்க இங்க. அடுத்து மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா இருக்கிறாங்களா. இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றேன்னா 2 பிரபு 1 மகாபிரபு அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. 2 பிரபு 1 மகாபிரபு. அது யாருன்னா இந்த சைடு மகாபிரபுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. இப்படி நம்ம பார்க்கணும்ல, அவர்கிட்ட நம்ம பார்க்கறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அதனால 1 பிரபு 2 மகாபிரபு, 2 பிரபு 1 மகாபிரபு என்ன அர்த்தம்னா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு, 2 பிரபுனா வந்து நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா பிரபு, அத்வைத பிரபு. அதான் வந்து ஒரு மகாபிரபு 2 பிரபு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவம். இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவம். இந்த 3 பேருடைய அப்பியரன்ஸ் டே வந்து வரும்போது நம்ம விரதங்கள் இருந்து ஏகாதசி பிரசாதம் சாப்பிடணும். ஓகேவா? ஆக்சுவலி அத்வைத ஆச்சாரியா நம்ம ஏகாதசி பிரசாதம் சாப்பிடணும். ஓகேவா? ஆனா சில இடத்துல தானியங்கள் ரொம்ப சொல்லுவாங்க. ஆனா நித்யானந்த பிரபு, கௌர பூர்ணிமா, மகாபிரபு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏகாதசி பிரசாதம் சாப்பிடணும். ஏன்னா அவங்க வந்து என்ன தத்துவம்? விஷ்ணு தத்துவம். ஓகேவா? இதுவே இருக்கக்கூடிய கதாதர பிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விஷ்ணு தத்துவம் கிடையாது. அவங்க வந்து என்னன்னா நாட் ஜீவ தத்துவம். அவங்க வந்து என்னன்னா ஒண்ணு வந்து அந்தரங்க சக்தி, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ததா சக்தி. அந்தரங்க சக்தி ததா சக்தி. அந்தரங்க சக்தி ததா சக்தியும் அவங்க வந்து விஷ்ணு தத்துவம் கிடையாது. அதனால நீங்க அவங்களுடைய டைமுக்கு வந்து நீங்க விரதம் இருந்து நீங்க தானியங்கள் சாப்பிடலாம். ஓகேவா? அடுத்து இந்த 5 பேருக்கும் துளசி வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். யாருக்கு டவுட் இருக்கு இருந்துச்சு? 5 பேர் துளசி வைக்கலாம் வைக்க கூடாதா? வைக்கக்கூடாது. ஓகே மாதாஜி, கௌரவ மாதாஜி வைக்கக்கூடாது. பூர்ணி மாதாஜி வைக்கக்கூடாது. விஜயா மாதாஜி, மதனி மாதாஜி மாப்பிள்ளை வைக்கலாம். வைக்கலாமா வைக்கக்கூடாதா? துளசி வச்சாலும் ஆபத்துங்க, துளசி வைக்கலாலும் ஆபத்து. ஓகேவா? அதான் புரிஞ்சுக்கணும்.
பகவானுடைய விஷ்ணு தத்துவங்கள், பகவான் அண்ட் பகவானுடைய விஷ்ணு தத்துவங்கள் அவங்களுடைய காலில் நம்ம துளசியை வைக்கலாம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கணும். பகவான் அண்ட் பகவானுடைய அவதாரங்கள் விஷ்ணு தத்துவங்களுக்கு நீங்க காலில் துளசி வைக்கலாம், வைக்கணும், முடிஞ்சா வைக்கணும். ஒரு சந்தனத்தை தடவி அந்த போட்டோல ஒட்டி விட்டுறணும். இல்ல விக்கிரகம் இருந்துச்சுன்னா சந்தனத்தை தடவி விக்கிரத்தை வச்சிடணும். ஓகே? இப்போ நரசிங்கிட்ட வைக்கலாம், வைக்கக்கூடாதா? வைக்கலாம், வைக்கக்கூடாதா? வைக்கலாம். ஏன் வைக்கலாம்? பகவான் அவதாரம் விஷய தத்துவம். ஓகேவா? பரசுராமர் வைக்கலாம், வைக்கக்கூடாதா? பரசுராமர் வைக்கலாம், வைக்கக்கூடாதா? ஏன் வைக்கக்கூடாது? விஷ்ணு இல்ல. கரெக்டா? பரசுராம விஷ்ணு தத்துவமா விஷ்ணு தத்துவம் இல்லையா? பரசுராம விஷ்ணு தத்துவம் இல்லையா? பதினெட்டு சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். பரசுராம விஷ்ணு தத்துவம் இல்லையா? தசாவதாரத்துல 10 அவதாரத்துல பரசுராம வரலையா? அப்படி எப்படி விஷ்ணு தத்துவம் இல்ல? பரசுராம விஷ்ணு தத்துவம் எல்லாத்தையும் வைக்கலாம். அது துளசி வைக்கலாம். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு ஜெகநாத பல சுபத்ரா, இதுல யாருக்கு நம்ம துளசி வைக்க கூடாது? சுபத்ரா வைக்க கூடாது. தங்கச்சி, அக்கா, அம்மா, இந்த சென்டிமெண்ட் கதை வேணாம். தத்துவம் ஏன் சுபத்ரா வைக்க கூடாது? ஏன்னா அவங்க தத்துவம் கிடையாது. அவங்க என்ன தத்துவம்? சக்தி தத்துவம். அவங்க சக்தி தத்துவம் வைக்கக்கூடாது. ஓகேவா? இன்டர்னல் பொட்டன்சினா அந்தரங்க சக்தி. அவங்களும் அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தி கதா சக்திக்கெல்லாம் நம்ம அவங்க விஷய தத்துவம் கிடையாது. அதனால வைக்கக்கூடாது. பகவான நேரேக்க வரக்கூடிய அவதாரம் அவங்க வைக்கலாம். அர்ஜுனன் வைக்கலாமா, வைக்கக்கூடாது? அர்ஜுனனுக்கு ஏன் வைக்கக்கூடாது? அர்ஜுனன் அவர் ஜீவாத்மா, அவர் விஷய தத்துவம் கிடையாது. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே? அதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 பேருக்கு நம்ம துளசியை நம்ம வைக்கலாம். சொல்லுங்க பிரபு. இந்த 3 பேருக்கு நம்ம துளசி வைக்கணும். ஓகேவா? வைக்கிறதா வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா வைக்கிறதா இருந்தா நீ மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரிய துளசி வைக்கலாம். கதாதர பிரபுக்கும் ஸ்ரீவாஸ்தவரும் துளசி வைக்க கூடாது. வச்சா அது அபராதம். ஏன்னா அவங்க இல்லை. வெரி குட். யாரு டவுட் இருக்கு? இதுல கேட்கலாம். யார் டவுட் இருக்கு? ஓகே. அப்ப நித்யானந்த பிரபு அவர் இஸ் த சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓகே. அப்ப இந்த நித்யானந்த பாத்தீங்கன்னா மகாபிரபு எப்படி கருணை வாய்ந்தவரோ, மகாபிரபுவுடைய பல மடங்கு கருணை வாய்ந்தவர் ஸ்ரீ நித்யானந்த பிரபு. ஓகேவா? அவர் பாத்தீங்கன்னா இஸ் த குரு தத்துவம். ஓகே. இப்ப கிருஷ்ணன் குரு இல்லையா? கிருஷ்ணன் மகாபிரபு நாட் குரு தத்துவம். ஓகேவா? ஆனா நித்யானந்த பிரபு இஸ் த குரு தத்துவம். அவர் சாட்சாத் குரு. ஓகேவா? பலராமர் என்னைக்குமே குரு தத்துவம். பலராம ஒயிலே நித்தாய். விஜேந்திர நந்தன சச்சி சுந்தர ஒயிலே செய். பலராம ஒயிலே நித்தாய். விஜேந்திர நந்தன், அதாவது பிரஜாபூமியில யார் ஹீரோ? பிருந்தாவனத்துல யார் ஹீரோ? எந்த கிருஷ்ணர்? நந்தன கிருஷ்ணர், யசோத நந்தன கிருஷ்ணர். அந்த நந்தன கிருஷ்ணர் விஜேந்திர நந்தன சே சச்சி சுந்தர ஒயிலே. அதாவது விஜேந்திர நந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த மாணவ கிருஷ்ணர், முழு முதல்வர் கடவுளாகி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சச்சி மாதாவோட மகனா வராருன்னு சொல்றாங்க. பலராம ஒயிலே நித்தாய். பலராமர் நித்யானந்த மகாபிரபு, நித்யானந்த பிரபு வராருன்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த வகை வித்தியாசம் கிடையாது. அதுல அவதாரம் பார்க்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் கிருஷ்ணன் டேரக்டா மகாபிரபு வராரு, பலராமர் டேரக்டா நித்யானந்த பிரபு வராரு. ஓகே. அப்ப கிருஷ்ண பக்தர்கள் ஆகிய நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நம்ம என்னது நம்ம பகவானுடைய லோகத்துக்குள்ள போகணும்னா, பகவான் லோகத்துக்குள்ள போகணுமா வேணாவா? பகவான் லோகத்துக்கு போகணும் வேணாவா? பகவான் லோகத்துக்குள்ள போகணும்னா நம்ம நித்யானந்த பிரபு கருணை இல்லாம நம்ம போக முடியாது. ஏன்னா
ராதா கிருஷ்ண வழிபாடு தான் நம்மளுடைய டாப். ஓகேவா? நம்ம அதுல முக்கியமான ராதா கிருஷ்ணன்ல யாரு அதுல டாப்? கிருஷ்ணரா ராதாராணியா? ராதாராணி தான் டாப், கிருஷ்ணன் டாப் இல்ல. ராதாராணியை புரிஞ்சுக்கணும்னா நீங்க கிருஷ்ணர் கருணை எடுக்கணும். அதே போல கிருஷ்ணர் புரிஞ்சுக்கணும், நீங்க ராதாராணி கருணை எடுக்கணும். ஓகேவா? இவங்களை புரிஞ்சுக்கணும், ராதாகிருஷ்ணர் புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு யாரோட கருணை இருக்கணும்? மகாபிரபு கருணை இருக்கணும். மகாபிரபு கருணை இல்லாம நீங்க ராதாகிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? ஆனா மகாபிரபு புரிஞ்சுக்கணும்னா யாரோட கருணை இருக்கணும்? நித்யானந்த பிரபு கருணை இருக்கணும். நித்யானந்த பிரபு கருணை கிடைச்சாதான் நம்ம எல்லாரோடைய கருணையும் நமக்கு கிடைக்கும். நித்யானந்த பிரபு கருணை கிடைக்கலன்னா நமக்கு யாரோட கருணையும் கிடைக்காது. நித்யானந்த பிரபு கருணை கொஞ்சம் கூட இல்லைன்னா அவங்க கிருஷ்ண பக்திக்குள்ள ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம், நம்மளுக்கு நித்யானந்த பிரபு கருணை இருக்கா இல்லையா? நித்யானந்த பிரபு நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நித்யானந்த பிரபுவோட கருணை, அந்த பலராமோட கருணை கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ளே நம்ம வர முடியும். இல்லைன்னா அந்த நம்ம உள்ளுக்குள்ள வர முடியாது, உட்கார கூட முடியாது நம்ம. புரியுதா? அப்ப இட்ஸ் a very real குரு தத்துவம். ஓகே, அப்ப நம்ம அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரபத்ததே இடிமத்துவம் பஜதேமாம் பூதபவ சமவிதஹ பௌதிகம் சொல்லப்படுது. ஓகேவா? நான் who understand me, I am cause of the all spiritual and material in the intelligent person. ஓகே, அதாவது யார் என்னை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த லோகம், மேலோகம், பாதாள லோகம், இந்த எல்லா லோகத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும்னு யாரு சொல்றா? பௌதிகத்தை யாரு சொல்றா? பகவத்கீதை யாரு சொல்றா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து மத்த பரதரம் அஞ்சி கிருஷ்டி அஞ்சி தனிந்தையா, அதாவது எனக்கு ஈக்குவலா யாருமே இல்லைன்னு சொல்லி பகவத்கீதை சொல்றாங்க. யார் சொல்ற பகவத்கீதை? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு, எனக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. அதாவது மத்த பரதரம் அஞ்சி கிருஷ்டி தனிந்தையா, அர்ஜுனா எனக்கு ஈக்குவலா யாரும் இல்லைன்னு சொல்றாரு. ஓகேவா? ஆனா அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ஓகேவா? அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்து அதாவது முதல் எக்ஸ்பென்ஷன், முதல் விரிவங்கம், கிருஷ்ணன் கிட்ட முதல் விரிவங்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து, சோத்து கை சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராரு ஸ்ரீ பலராமன். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன். பலராமன் முதல் வராரு. ஓகேவா? அதனால கிருஷ்ணன் பலராமன் நிற்கும் போது பலராமன் எங்க நிற்பாரு? எங்க நிற்பாரு? ரைட் ஹேண்ட் சைடு நிற்பாங்க. ராதா ராணி எங்க நிற்பாங்க? லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு நிற்பாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே. இல்ல பிரபு, நீங்க ஆடுறீங்களா? எப்படி இந்த பேர் இருக்க வயிறு ஆடுறீங்க, அதெல்லாம் அவங்க இடப்பட்ட நல்லா கருக்கொள்ள. ஓகே 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 விட்டு 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 இப்படி வந்துருங்க சாயா இப்படி வாங்க. அவர் பலராமர் பாத்தீங்கன்னா சாக்ஷாத் கிருஷ்ண கிட்ட முதல் வராரு. ஓகே, ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு டிஃபரெண்ட் கிடையாது. ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா கலர் மட்டும் தான் டிஃபரெண்ட். ஓகேவா? பலராமரும் கிருஷ்ணருக்கும் கலர் மட்டும் தான் டிஃபரெண்ட். கிருஷ்ணர் என்ன கலரு? கிருஷ்ணர் என்ன கலரு? பிளாக் கலர். நான் கேட்கறது சமஸ்கிருதத்துல டெக்னிக்கலா என்ன வேர்டு? கிருஷ்ணர் என்ன கலர்? சமஸ்கிருதத்துல கிருஷ்ணர் என்ன கலர் சொல்லுவாங்க? என்ன வர்ணம்? ஷாம வர்ணம், ஷாம சுந்தர். ஓகேவா? ஷாம சுந்தர். ஷாம என்ன அர்த்தம்? உட்காருங்க, நீங்க வாக்கிங் சீக்கிரம் வந்து பாருங்க. இதெல்லாம் சொன்னதான் கேட்டீங்களா? டக்குனு எழுந்து வாங்க. கிருஷ்ணன் என்ன வர்ணம்? ஷாம வர்ணம். ஷாமனா என்ன அர்த்தம்? கருப்பு. ஷாம சுந்தர் விக்கிரகம் எங்க இருக்கு? தாரா ஷாம சுந்தர் பிருந்தாவன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பலராமன். பலராமன் என்ன கலரு? வெள்ளை கலர். என்ன அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க டெக்னிக்கலா? பள்ளி மந்திரி, இந்த கிளாஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் பேசிட்டு மாதிரி 5-6 வருஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க இதே பொசிஷன்ல கேட்கறீங்க. அங்கே இருந்து கரெக்டா சொல்லுங்க மந்திரி, சொல்லுங்க.
அது இது பாருங்க டேட்டு கூட போட்டிருக்கு 2020 நான் ப்ரிப்பேர் பண்ணது 5 வருஷம் 2025 5 வருஷமா இல்லையா பலராம் வீத்த வருடம் கிடையாது அது மகாபிரபு என்ன வருடம் சுக்லா சுக்ல வருடம் சுக்லானா என்ன அர்த்தம் சுக்லானா என்ன வருது என்ன கலரு ஒயிட் கலர் வெள்ளை கலரு ஓகேவா தென் பலராமர் வந்து பலராமரும் கிருஷ்ணருக்கும் கலர் தான் டிஃபரெண்ட் ஓகேவா அடுத்து ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு பேர் பகவான் தான் ஆனா பலராமர் வந்து என்ன பகவான் பலராமர் என்ன பகவான் சேவகா பகவான் சேவை கொடுக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் என்ன பகவான் சேவையா பகவான் நீங்க பாருங்க கிருஷ்ணர் வந்து அவர் எங்கெங்கெல்லாம் வராரோ அந்த எல்லா இடத்துலயும் வந்து பலராமர் போய் முதல் இடத்துல போய் நிற்பாரு ஓகேவா இப்ப வந்து உதாரணத்துக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராம அவதாரம் பண்ணும் போது பலராமர் என்ன வராரு லக்ஷ்மணனா வராரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரும்போது பலராமர் வந்து சேவை செய்யறாரு அதாவது கிருஷ்ணர் வந்து மகாபிரபு வரும்போது பலராமர் நித்யானந்த பிரபு வராரு ஓகேவா அது மட்டும் இல்ல ஒண்ணு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான ரசங்கள் இருக்கு ரசங்கள்னா வந்து என்னன்னா 5 வகையான டேஸ்ட் பகவான் கிட்ட வந்து அன்பு பரிமாற்றம் 5 வகை ரசங்கள் என்ன ரசம் என்னென்ன பாவங்களுக்கு பகவான் கிட்ட வந்து 5 வகையான பாவங்கள் காட்டுற என்னென்ன பாவங்கள் வெரி குட் நன்றி கைது கொடுங்க அதே ரசங்கள் சொன்னாலும் இது 5 தான் சாந்த ரசம் ரெண்டாவது தாஸ்ய ரசம் மூணாவது சக்கிய ரசம் நாலாவது வாத்சல்ய ரசம் அஞ்சாவது மாதுரி ரசம் பேர் ரசம் இல்ல இருக்கும் நீங்க புதுசா ரசம் சொல்லுவீங்களா ஓகே சாந்த ரசம்னா என்ன அர்த்தம் சாந்தமா இருக்குது தமிழையும் சமஸ்கிருதியும் அப்படியே கொஞ்சம் வேர்டு சேம் இருந்தா சாந்த ரசம் என்ன அர்த்தம் வெரி குட் நியூட்ரல் என்னன்னா அங்க வந்து என்னன்னா சாந்த ரசம் என்னன்னா அங்க வந்து அவங்க இருப்பாங்க ஆனா வந்து எப்படின்னா வந்து அன்பு பரிமாற்றம் இருக்காது ஆனா அவங்க அங்க இருப்பாங்க ஓகேவா அதான் சாந்த ரசம் ஓகேவா தாசி ரசம் என்னது சேவகனாக இருக்குது பகவானுக்கு சேவை செய்யறது அதான் தாசிய ரசம் அடுத்து வந்து என்ன ரசம் சக்கிய ரசம் என்ன ரசம் ஃப்ரெண்ட்ஷிப் வெரி குட் தனமாதேவி கைது கொடுங்க சக்கிய ரசம்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது நண்பன் என்ற போல பகவான் கிட்ட நம்ம அன்பு பரிமாற்றம் பண்றது ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாத்சல்ய ரசம் என்ன ரசம் பேரண்டல் அதாவது வந்து பகவான் நம்மளுக்கு குழந்தை பகவான் நம்மளுக்கு பிள்ளை அந்த மாதிரி வந்து பகவான் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறது அதுதான் வந்து வாத்சல்ய ரசம் அடுத்தது 5வது கடைசி என்ன ரசம் மாதுரி ரசம் பகவான் வந்து அது வந்து நம்ம வந்து காதலியா நம்ம பாக்குறது அதான் வந்து மாதுரி ரசம் அதான் டாப் மோஸ்ட் ரசம் இப்ப பலராமர் இப்ப 5 ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 வகை டிஃபரெண்டான உதாரணங்கள் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாந்த ரசம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவானுக்கு பாக்கக்கூடிய பொருட்கள் ஓகேவா இப்ப பகவானுக்கு கர்த்தால இருக்கு ஓகேவா இது சாந்த ரசம் இது இங்கே தான் இருக்கும் ஆனா பகவானோட அது தனியா போயிட்டு அன்பு பண்ண முடியுமா இப்ப இது இங்க இருக்கா இல்லையா இது தனியா இயங்கி போய் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஆனா அது இங்கதான் இருக்கு கரெக்டா அதுதான் சாந்த ரசம் அது வந்து நியூட்ரல் அது வந்து என்ன பண்ணுது அது வந்து அதுவே போய் செய்ய முடியாது இது சாந்த ரசம் ஓகேவா அடுத்து வந்து தாசிய ரசத்துக்கு உதாரணம் வந்து யாரு அனுமான் தாசிய ரசம் ராமர் தூங்க வைக்காம தூங்க மாட்டாரு அடுத்து வந்து வாத்சல்ய அந்த சக்கிய ரசம் நண்பன் யாரு அர்ஜுனன் எடுத்துக்கலாம் இல்ல கிருஷ்ணனுடைய கோபர்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அது சக்கிய ரசம் வாத்சல்ய ரசம் யாரு யாருக்கு அப்பாவா இருந்தா யார் அப்பா அம்மா இருந்தாங்க யசோதா நந்த மகாராஜா இந்த சைடு வாசுதேவன் தேவகி அப்பா அம்மாவா இருந்தாங்க ஓகேவா அடுத்தது மாதுரி ரசம் யாரு ராதாராணி எடுத்துக்கலாம் யசோதா ராதாராணி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து இவங்க ருக்மணி எடுத்துக்கலாம் ஆண்டாள் எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பகவான் காதலனா பார்த்தாங்க ஓகேவா ஆனா இதெல்லாம் டிஃபரெண்ட் இருந்தாலும் பலராமர் தனிப்பட்ட முறையில இந்த 5 ரசத்துலயும் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு
5 வகையில இப்ப நிறைய பேர் நிறைய டிஃபரெண்ட் உதாரணம் பார்த்தல. ஆனா பலராமர் நித்யானந்த பிரபு இந்த கிருஷ்ணருக்கு 5 வகையில சேவை செய்ய தனிப்பட்ட முறையில. அதாவது சாந்தரசத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யறாருன்னா பலராமர் வைகுண்டத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய உட்காரக்கூடிய நாக்காளி அங்க இருக்கக்கூடிய கேட்டனு அங்க இருக்கக்கூடிய மிருதங்கம் இதெல்லாம் பலராம தான். ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய இது எல்லாமே இதெல்லாம் பலராம தான். இந்த கத்தாலா, இந்த மிருதங்கம், நீங்க பாய்க்கூடிய மைக்கு, இந்த போன், இதெல்லாம் வந்து பலராமர் தான். எதெல்லாம் பகவானுக்கு பாய்க்கிறீங்க, ஆனா அது தனியா போயிட்டு பகவானோட அன்பு பண்ண முடியாது. இந்த போன் போய் நடந்து போயிட்டு விளக்கு காட்ட முடியுமா? போயிட்டு இந்த ஃபேனை சொந்தமா நான் பகவானுக்கு நான் சுத்தம் சொல்லி தனியாக சுத்தமா நம்ம எல்லாருக்கும் சுத்தமா? இதெல்லாம் பகவான சேவை செய்யுது. இதெல்லாம் சாந்தரஸ், இதெல்லாம் வந்து பலராமர். ஓகே, அடுத்து வந்து தாசிய ரசம் அனுமான் சொன்னல. ஆனா பலராமர் தாசிய ரசத்தில் இருக்கிறாரு. அது வந்து என்னது? பல்லமொழியா? தாசிய மிருதங்க சாந்தரசம். பகவானுக்கு வந்து தாசியரசமாக பலராம சேவை செய்ய என்னது? ஆதிசேஷன் இல்ல, ஆதிசேஷன் பார்த்துட்டா பாம்பா இருக்க. மெத்தில பட்ட கூட தூக்க வருமா தெரியல. ஆனா அது பாருங்க ஆதிசேஷன் டல்லும் மெத்த மாதிரி இருப்பாரு. இந்த மெத்த இருக்கும். அந்த மாதிரி ஆதிசேஷனா வந்து சேவனா வேலை செய்யறாரு பலராமர். ஓகேவா? ஆக்சுவலி ராமானுஜாச்சாரிய பத்தி போன வாரம் பேசணும்ல. ராமானுஜாச்சாரியும் பலராமருடைய ஒரு அம்சம் தான். அதனாலதான் குருவா இருக்கிறாரு அவரு. புரியுதா? அடுத்து வந்து சக்கிய ரசம். சக்கியம் என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன சொன்னேன்? அர்ஜுனன் சொன்னோம், கோபுரம் சொன்னோம். ஆனா பலராமர் வந்து என்னவா இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஷிப்ல? சக்கிய ரசத்துல. ஓகேவா? அந்த அதாவது கிருஷ்ணருக்கு வந்து கோபர்களாக பலராமர் டைரக்டா இருக்கிறாரு. அதான் பலராமர் டைரக்டா சக்கிய ரசம் பண்றாரு, ஃப்ரெண்டா இருக்கிறாரு. ஓகேவா? பிரதரா இருக்கிறாரு. அது டைரக்டா வந்துட்டாரு. அடுத்து வந்து வாத்சல்ய ரசத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? அந்த டைம்ல அவர் அண்ணனா மாறிடுறாரு. அம்மா கிருஷ்ணர் பாரு, அவன் மண்ணை திருடனா, அந்த இதெல்லாம் அவர் வந்து ஒரு அவருக்கு மேல இருக்கிறாரு. கிருஷ்ணன் மேல இருந்து கண்ட்ரோல் பண்றாரு. அதான் வாத்சல்ய ரசம், பேரண்டல். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாதுரி ரசம். மாதுரி ரசத்துல எப்போதும் வந்து மாதுரி ரசத்துல பாத்தீங்கன்னா ராதாராணி சொல்லுவோம். ஆனா பலராமரும் நித்யானந்தரும் மாதுரி ரசத்துல இருக்கிறாரு. எப்படின்னா ஆன்மீக லோகத்துக்குள்ள அனங்க மஞ்சரி அப்படி சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சகிகளா இருக்கிறாரு, அனங்க மஞ்சரி. ஓகேவா? ராதாராணி எப்படி வந்து அனுப்பப்பட்டாலோ அதே போல பலராமர் வந்து ஒரு பெண்ணா மாறி அனங்க மஞ்சரியாக இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாரு. அப்ப கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் வந்து சேவை இருக்கிறாரோ, ராதா கோபால் ஜீவ் விஜய் கௌரங்க மகாபுரி பிரபு விஜய், கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் வந்து சேவை செய்யறாரோ அங்கெல்லாம் வந்து பலராமர் வந்து சேவை செய்வாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஸ்ரீ நித்யானந்த பிரபு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹடாய் பண்டிட். இப்ப கொஞ்சம் லீலைகள் போவோம். ஓகேவா? தத்துவங்கள் கொஞ்சம் ஹெவியா ஆயிடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் லீலைகள் போகலாம், கொஞ்சம் கதை கேட்கலாம். ஓகேவா? அப்பா பேரு ஹடாய் பண்டிட், அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்மாவதி. ஓகே, அப்ப நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொருத்தரும் பிறக்கிறாரு. அவருடைய நித்யானந்த பிரபு பிறந்த பிறகு பத்மாவதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொரு குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தை பேர் வந்து என்னன்னா பங்கராயா. குழந்தை பேர் என்னது? பங்கராயா. பங்கராயானா என்ன அர்த்தம்னா, பங்கனா வந்து அது பங்கராயா பங்கனா என்ன அர்த்தம்னா 3 சைட் வரையறது அர்த்தம். அதாவது கிருஷ்ணர். ஓகேவா? மறைமுகமா பங்கனா கிருஷ்ணர் அர்த்தம், 3 சைட் வரையுது. ராயானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீமதி ராதாராணின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த ராதா கிருஷ்ணர் சேர்ந்து பிறக்கக்கூடிய பேபி தான் பங்கராயா. அது மறைமுகமாக நித்யானந்த பிரபு பிறந்த உடனே பங்கராயா சொல்லி ஒரு பிள்ளை பிறக்குது. ஓகேவா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேட்கணும், நல்லா தெளிவா கேட்கணும். கிருஷ்ணர் பலராமர் ஒன்னா பிறக்கிறாங்களா?
கிருஷ்ண அவதாரத்துல ராமரும் லக்ஷ்மணன் ஒன்னா பார்க்கறாங்களா ஒரே ஃபேமிலியில? ஓகேவா? அப்புறம் இல்லையா, ராமரும் லட்சுமணன் ஒரே ஃபேமிலி தானே, அம்மா வேற. ஓகேவா? ஒரே ஃபேமிலில பார்க்கறாங்க. கிருஷ்ண பலராம ஒரே ஃபேமிலி பார்க்கறாங்க. ஆனா கலியுகத்துல கௌரங்க மாமரும் நித்யானந்த பிரபுவும் அவங்க 2 பேரும் வந்து பிறக்கிறாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா தனித்தனியா பிறக்கிறாங்க. தனித்தனியா பிறக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, நித்யானந்த பிரபு பிறக்கும் போது அவரு கூட கிருஷ்ணருடைய அம்சமாக இருக்கக்கூடிய பங்கராயம் பிறக்கிறாரு. ஓகேவா? இது ஒரு சைடு. அங்க வந்து மகாபிரபுவுக்கு வந்து என்ன பேரு? மகாபிரபுடைய சைத்தன்ய ஒரு உண்மையான பேர் என்னது? நிம்மாய் இல்ல, நிம்மாய் அவங்க தனியா வச்ச பேரு விஸ்வாம்பர். வெரி குட். குருப்ப கைது கொடுங்க. விஸ்வாம்பரர். விஸ்வாம்பரர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அண்ணன் பிறப்பாரு. அவர் பேர் என்னது? அப்படி நானே மறந்துட்டேன். ஒன்னொருத்தர் அவர் பேர் ஒரு பேர் இருக்கணும். ஓகேவா? அவர் வந்து பலராமராக பிறக்கிறாங்க. புரியுதா? மகாபிரபு பிறக்கும் போது அங்க பலராமராக ஒன்னுத்துல பிறக்கிறாரு. நித்யானந்த பிரபு பிறக்கும் போது அவர் கிருஷ்ணராக வந்து பங்கராய பிறக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? தனித்தனியா நடக்குது. ஓகேவா? அப்ப இந்த அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பங்கராயா பிறக்கிறாரு. ஓகே. அப்ப நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்லுவாங்க, நாடகங்கள் நிறைய செய்வாங்க. ஓகேவா? நான் சின்ன சின்ன கொஞ்சம் லீலைகள் நான் போறேன், நாடகங்கள் நிறைய நடத்துவாங்க. அப்ப ஒரு நாள் என்ன பண்றாங்க, நித்யானந்த பிரபுலாம் பிறந்தது எப்ப? இவன் நித்யானந்த கௌரவ பிறந்தது எப்ப? சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அப்ப நித்யானந்த பிரபு பிறந்த பிறகு கொஞ்ச நாள் சென்றுதான் எத்தனை வருஷம் தான் மகாபிரபு பிறக்கிறாரு. ஓகே. அப்ப நித்யானந்த பிரபு என்ன பண்றாங்க, அவங்க கூட்டம்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு நாடகம் போடுறாங்க. அது என்ன நாடகம்னா ராமாயணத்தை எடுத்து போடுறாங்க. ராமாயண நாடகம் போடுறாங்க. அதுவும் எந்த சீன் எடுக்கிறாங்கன்னா, அதாவது போர் நடக்குதுல, சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டை நடக்கும் போது அந்த சண்டையில வந்து என்னென்ன நடக்குது அந்த காட்சியில எடுத்து டிராமா போடுறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சினிமா கிடையாது, டிவி கொட்டாய் கிடையாது, தியேட்டர் கிடையாது, பிலிம் கிடையாது. யாராச்சும் அவங்களோட கருத்தை தெரிவிக்கணும்னா ஒரே ஒரு டூல், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாடகம் மட்டும்தான். நாடகத்தின் மூலியமாக தான் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நாடகம் மூலியமா தான் ஒரு அவங்களுடைய கருத்துக்கள் பேச முடியும். இதெல்லாம் அந்த காலத்துல நாடகம் மூலமா செஞ்சாங்க. எல்லாமே நீங்க ஆன்மீகமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, இல்ல பௌத்திக இருந்தாலும் சரி, அவங்க பொலிட்டிக் பேசணும், அரசியல் பேசணுமா, நாடகம் மூலியமாக அதுல பாட்டா வச்சு எல்லாம் ஒரு மாதிரியா ஒரு டிராமா செஞ்சு அதுல பொலிட்டிக் பேசுவாங்க, மறைமுகமா செய்வாங்க. ஏன்னா அங்க போலீஸ் போலீஸ் இருப்பாங்க. போலீஸ் இருந்தாங்கன்னா டைரக்டா பேச முடியாது. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நாடகம் வச்சிருவாங்க. நாடகம் மூலியமாக ஒரு கேரக்டரை வந்து வச்சு அந்த மாரி வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஓகே. அதனாலதான் வந்து நாடகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடகத்துக்கும் சினிமாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்க சினிமா வந்து பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு கலருக்கு நல்லா இருக்கு. ஆனா நாடகத்துல வந்து என்னன்னா, நீங்க டைரக்டா அங்க உட்காந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை, ஒரு 10 புக்கோட கதை வந்து அதோட கதையை வந்து உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிடும். நாடகம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வச்சிடும். இப்ப ஹரிதாஸ் தாக்கூர் டிராமா போடுறோம். ஹரிதாஸ் தாக்கூர் கதையை வந்து எத்தனை பேருக்கு வந்து புக்கை படிச்சு தெரிஞ்சிருக்கீங்க? புக்கை படிச்சு யாராச்சும் நான் புக்கை படிச்ச ஹரிதாஸ் தாக்கூர் கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு என்ன பேசணும் கேட்டிருப்பீங்க. அப்ப டிராமா இதோ ஹரிதாஸ் தாக்கூர் இப்படிதான் வளர்ந்தாரு, இப்படிதான் இருந்தாரு. ஈஸியா இருக்கும். அப்ப ராமாயண நாடகம் போடுறாங்க. போடும் போது அப்ப அந்த சீன் என்ன சீனா, நித்யானந்த பிரபு வந்து லட்சுமணனா வந்து நடிக்கிறாரு. ஓகேவா? அப்ப சாரி இல்ல அதாவது வந்து என்ன சீன் நடக்குதுன்னா, லட்சுமணன் வந்து சண்டை போட்டு இருக்கும் போது ராமாயணத்துல என்னது இந்திரஜித் வந்து என்ன பண்ணுவாரு, நாக பாஷனை விட்டுருவாரு. அந்த நாகம் என்ன பண்ணும், நேரா வந்து லட்சுமணனை வந்து இது பண்ணிடும். லட்சுமணன் வந்து மறந்து போயிடுவார், அதை வாங்கி கொண்டு வந்துடுவாரு. அப்ப இந்த கேரக்டர் வந்து என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து லட்சுமணனா மாட்டாரு. யாரு? நித்யானந்த பிரபு. லட்சுமணன் மாதிரியே மறந்துட்டாரு. மறந்துட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவர் என்ன பண்றாரு,
சாக்ஷாத் வந்து ராமாயணத்துக்குள்ளே போயிட்டாரு நித்யானந்த பிரபு. அந்த அந்த சீன் வந்து மேடையில நடக்குது. என்ன பண்றாரு, அப்போ அந்த நாடகத்தை படி வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரஜித்தை வந்து கட்டி பிடிச்ச இது பண்ணோன்னே அந்த நாக பாஷை பிடிச்சோன்னே லட்சுமணன் மயங்கிடுவாரு. இப்ப அதே மாதிரி இவரும் மயங்கிட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அனுமான் என்ன பண்றாரு, சிறுஜீவி மலைக்கு எடுத்துட்டு வரணும். சிறுஜீவி மலையில வரக்கூடிய அந்த மூலிகையை புரிஞ்சுதான் என்னது பலராமருக்கு வந்து லட்சுமணனுக்கு வந்து அது திருப்பி அந்த நினைவு வரும். கரெக்டா? கரெக்டா? ராமாயணம். அப்ப அனுமான மலை மலைக்கு போவாரு. அது லட்சுமணனுக்காக கொண்டு வருவாரு. அப்ப இந்த சீனல் நடிக்கிறாங்க. இந்த சீனல் நடிக்கும் போது நித்யானந்த என்ன பண்ணோம், ஏன் ஜெயிச்சு சண்டை போட்டு நடிக்கணும். அதான் வந்து சீக்வன்ஸ், அதான் சீன், அதான் அவங்க ரீசர் பண்ணாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து டைரக்டா வந்து ராமாயணத்துக்குள்ளே போயிட்டாரு. யாரு? நித்யானந்த பிரபு. ஏஞ்சோன்னு என்ன பண்ணாரு, எங்க அந்த ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவங்க ஒரிஜினல் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அட்டிலாம் வந்து ஒண்ணு அடிச்சு ஒரிஜினலா உழுவுது. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ நிமா நிதா 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 நீ வந்து ஏன் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போட்டாரு. அவர் கொண்டு பண்ணவே முடியல. அவர் என்ன பண்ணாரு, சாட்சா அங்க வந்து அந்த கேரக்டர்ல அவர் லட்சுமணனாவே மாறிட்டாரு. அதே போல வந்து அங்க ராமாயணத்துல சீதை தேடி போவாங்கல்ல, சீதை தேடி போகும்போது அந்த லட்சுமணன் வந்து அழுவணும். அதாவது லட்சுமணன் கேரக்டர்ல இருக்கக்கூடிய நித்யானந்த பிரபு அழுவணும். சும்மா டிராமா கலந்தப்படும். ஆனா உண்மையிலே ராமாயணத்துல லட்சுமணன் எப்படி அழுந்திருப்பாரோ அதே போல தேம்பி அவர் அழுகுறாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, என்ன பையன் வந்து இதாயிருக்கு. அப்ப வந்து என்ன ஆட்சியருக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சாக்ஷாத் பகவான். ஓகேவா? அந்த மாதிரி வந்து அவர் நிறைய டிராமா பண்ணும்போது அவர் அந்த கேரக்டருக்குள்ளேயே அவர் போயிடுவாரு. ரெண்டாவது வந்து ஒண்ணு ஒரு லீலை வந்து முக்கியமான லீலை வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒன்றும் இதான் மகாபிரபு வந்து மீட் பண்ணல, மகாபிரபு வந்து இது பண்ணல. அப்ப அவரும் அவருடைய பங்கராய் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பங்கராய் இருக்கிறார், அவரோட தம்பி விஸ்வரூபா. ஓகே, மகாபிரபு விஸ்வாமரா இருக்கும்போது அவங்க அண்ணன் பேர் வந்து விஸ்வரூபா. ஓகேவா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நித்யானந்த பிரபுவும் அவருடைய சகோதரரும் பங்கராயும் என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா மதர் வந்து கிராண்ட் ஃபாதர் அவங்க அம்மா சைடு இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் தங்கியிருக்காங்க. அப்ப அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் கதை நடக்குது. அப்ப வந்து மயூரேஸ்வரா அந்த வில்லேஜ் பேர் வந்து பாத்தீங்கன்னா மயூரேஸ்வரா வில்லேஜ். அப்ப அங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காடு இருக்கு, நல்ல பெரிய காடு. அப்ப அந்த காடுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதுல மிகப்பெரிய ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு அந்த காட்டுல. அந்த மகேஸ்வரா சொல்லக்கூடிய அந்த வில்லேஜ் பக்கத்துல கூடிய மிகப்பெரிய காடு. அப்ப அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு. அப்ப அதனால வந்து யாரும் போக மாட்டாங்க. யாரு போனாலும் அந்த பாம்பு என்ன பண்ணிது, கொத்தி சாவடிச்சது. சாதாரண படத்துல பாக்குற மாதிரி அனுமதி, அது பெருசா இருக்கு அந்த பாம்பு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 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 ஏரியா விளையாடுறாங்க. விளையாண்டுட்டு அப்படியே வந்து அந்த காட்டுக்கிட்ட போயிடுறாங்க. அப்ப எஸ்பெஷலி வந்து உண்மையான முக்கியமானது யாருன்னா நித்யானந்த பிரபு அந்த காட்டுக்கிட்ட போயிடுறாரு. ஓகேவா? அப்ப நித்யானந்த பிரபு போனோன்னா அந்த பாம்பு என்ன பண்ணுது, சாப்பிடுறதுக்கு வருது. அதனால பெரிய பாம்பு என்ன, அதாவது ஒரு ஆள் நின்றாங்கன்னா அது சும்மா ஏறிந்தாலே அது வந்து ஒரு தென்னை மரத்தை அடி வயதுக்கு அந்த பாம்பு நிற்கும். அவ்வளோ பெரிய பாம்பு. அப்ப அந்த பாம்பு வந்து பார்த்தோன்னே நித்யானந்த பிரபு வந்து பயப்படல. பிகாஸ் ஏன் பயப்படல, அவருதான் ஆசிஷன். அவருதான் அதாவது அந்த நாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போய் பலராம இருக்கிறாள், பலதேவ் இருக்கிறாள், நீ பலதேவ் பாத்தீங்கன்னா அவர் தலையில நாகம் இருக்கும். ஓகேவா? அப்ப அவர் பயப்படல. அப்ப அவர் வந்து கேட்கிறாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பாம்பு வந்து கதை சொல்லுது. ஓகேவா? அதாவது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அது ஏன்னா அந்த பாம்பு வந்து பசியும் பட்டினா ரொம்ப வயசாயிடுச்சு அந்த பாம்புக்கு. அப்ப பாத்துக்கிறது யாரு என்ன கேட்கிறாரு. அப்ப அந்த பாம்பு வந்து சொல்லுது, நித்யானந்த பிரபு
நான் வந்து கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்ன பாண்டவர்கள் ஓகேவா மகாபாரத போர்ல வந்து பாண்டவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து என்னது வியாசதேவர் பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஓகேவா. அவங்க வந்து அந்த வனவாசம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஏக்க சக்கரா அந்த இடத்துல வந்து என்னன்னா ஏக்க சக்கரா சொல்லுவாங்க ஓகேவா. அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமணரோட ஃபேமிலி வந்து இருந்துச்சு. பாண்டவர்கள் அந்த இடத்துக்கு வியாசதேவர் பார்க்க வரும்போது அப்ப அங்க வந்து தங்கணும் பாருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமண ஃபேமிலி, அந்த பிராமண பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதேஸ்ரவா. அந்த பிராமண பேர் என்னது? வேதேஸ்ரவா. அப்ப அவங்க வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள், குந்தி மகாராணி இவங்க எல்லாம் வந்து தங்குறாங்க. அப்ப இப்ப ஒவ்வொரு நாளும் 4 பேர் பாண்டவர்கள் வந்து வெளியாவாங்க, ஒரு பாண்டவர் வந்து வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஏன்னா சாப்பாடு தேட போறதுக்கு. அப்ப கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, அந்த வேதேஸ்வராவுடைய வீட்டுல தங்கினாங்க. அப்ப 4 பேர் என்ன வெளியே போயிடுவாங்க, ஒரு ஆள் மட்டும் தங்குவாங்க, ஒரு மட்டும் இருப்பாங்க, அவரும் அவங்க அம்மா குந்தி மகாராணி கூட இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் என்ன நடக்குது, அந்த வேதேஸ்வரா அவங்க மனைவி இவங்க எல்லாம் வந்து தனியா ஒரு ரூம்ல அவங்க பிள்ளைங்கலாம் எல்லாரும் அழுது இருக்கிறாங்க எல்லாம். அப்ப இவரு என்ன பண்றாரு, குந்தி மகாராணிக்கு கேட்கறாங்க, ஏமா நீங்க அழுவுறீங்க, எல்லாம் அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பகாசுரா, அதாவது பகாசுரா, அங்க வந்து ஒரு அசுரன் இருக்கிறான். அந்த அசுரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகாசுரா அசுரனுக்கு அவன் வந்து இந்த இடத்துல உள்ள இந்த ஏரியாக்குள்ள நிறைய பேர் வந்து சாவடிச்சிட்டான். அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த பகாசுரனுக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்கிறோம். உறுதினா வந்து என்னன்னா ஒரு ஜட்ஜியா இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். என்ன எக்ரிமெண்ட்னா, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு மனசாலு ஒரு ஆள், ஒரு ஹியூமன் பீங், ஒரு ஆளும் அவங்களோட சேர்த்து ஒரு பெரிய சோறு கறி இந்த மாதிரி நிறைய சப்ஜிலாம் எடுத்துட்டு உனக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். நீ அந்த சோறும் சாப்பிட்டுட்டு அந்த எல்லாரையும் சாப்பிட்டு அந்த மனசாலையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நிபந்தனைக்கு வந்தோம். இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஆளா போயிருக்காங்க. இன்னைக்கு எங்க வீட்ல இருந்து ஒரு ஆள் போகணும், அதனாலதான் நாங்க வந்து அங்க வந்து பயப்படுறோம், நாங்க எங்களுக்கு யாரு அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. குந்தி மகாராணி இந்த எல்லா கதையும் வந்து கேட்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எங்களோட டர்ன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில வந்து மொத்தம் 4 பேர், வேதேஸ்வரா, அவங்க மனைவி உமாதேவி, அப்படி வந்து வித்யாதரா அவங்க பிள்ளை, அப்புறம் பானுமதி அவங்க பிள்ளை. அப்புறம் அந்த கடைசி பேர் சொல்லுது, அம்மா நான் போறேன்னா சொல்லி சொல்லுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் போற வித்யாதரா சொல்லி அந்த பையன் சொல்றான், இல்ல நான் அம்மா போறேன், உமாதேவி அவங்க அம்மா நான் போறேன், இல்ல அம்மா நீ இருக்கணும் நான் போறேன் சொல்லி வித்யாதரா. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து யாரு சாகுறதுன்னு ஒரு போட்டி. அவங்களுக்குள்ள வந்து நான் போறேன், நீ போற, நான் போறேன், நான் போறேன்னு. அப்ப சொல்றாங்க, இந்த புண்ணிய மகாராணி இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து 5 பேர் இருக்கானுங்க, 5 பேர் நல்ல வாட்டர்சம், நல்லா தனி பயணசுங்க, நல்ல வாட்டர்சமா இருப்பாங்க. அதுல இப்ப வீட்டுல வந்து இன்னைக்கு யாரோட வீட்டுல இருக்க ரெஸ்ட் பண்றது பீமன். இன்னைக்கு பீமன் வீட்டுல ரெஸ்ட் பண்ணிருக்காரு. 4 பேர் சாப்பாடு போயிட்டாங்க. பாருமா இவன் ஒருத்தர் இருக்கான், இன்னைக்கு இவனை அனுப்பிடுவோம். அம்மா நீங்களே எங்கேயிருந்து வந்திருக்கீங்க, எங்க வீட்டு பிரச்சனைக்கு உங்களுக்கு எப்படி நான் இழுக்கிறது, இல்லம்மா நீங்க இவனை அனுப்பிவிடுங்க. அப்ப என்ன பண்றாரு பீமன், என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, அம்மா நீங்க என்னென்ன சமைச்சு கொடுப்பீங்க? அவர் சொல்ற லட்டு பூந்தி தான் சமைச்சு. அம்மா நீங்க எல்லாத்தையும் நிறைய சமைக்க சொல்றாரு. ஐயா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை ஐயா, அவங்க சாப்பிடுறேன், நீங்க வெய்யுங்கம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க. அப்போ குந்தி மகாராணி சொல்றாங்க, அப்பா நீ எல்லாத்தையும் வண்டியில கட்டிட்டு அந்த பகாசுரனுக்கு போய் கொடுத்துரு, ஓகேவா, உடனே சாப்பிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அம்மா தெரியாம அனுப்பிவிடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, பகாசுரனுக்கு சாப்பிடும்போது வண்டியில கட்டிட்டாங்க. இவர் வந்து அந்த எல்லை எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியா அங்க இருக்கும், நடுவில் வந்து அப்படியே வந்து மோசமா இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு டெசர்ட் மாதிரி, ஒரு பாலைவனம் மாதிரி. அப்ப அதுக்கு காடு. அப்ப இங்க நடந்து போறாரு, அந்த காட்டுல இருந்து அந்த பகாசுர அசுரம் பாக்குறாங்க. அப்ப இவர் வந்துட்டு இழுத்து வந்தப்போ என்ன பண்றாரு, பீமன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பானை கொடுத்தாலும் சரி, பல பானை கொடுத்தாலும் அவர் பசி ஆறாரு. அப்ப பகாசுரனுக்கு வச்சு இந்த லட்டு பூந்தி இதெல்லாம் நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இருக்குல்ல, என்ன பண்ண எவனுக்கு என்னத்த கொடுத்து சொல்லிட்டு இவர் என்ன பண்ண வரும்போது ஒரு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு வந்து பார்த்தா
கிடைச்சா ஒன்னே ஒன்று அந்த வக்கல்ல பெரிய வக்கல்ல ஒன்று இருக்கு, இதையும் எவனத்தை கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிடாரு. அப்புறம் சோறு எடுக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றாரு. வர்ற வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள வர வரைக்கும் இந்த வாழை கையில் எடுத்து சாப்பிட்டு மொத்த பானையை வந்து முடிச்சிட்டாரு. யாரு? பீமன் முடிச்சிட்டாரு. பகாசுரன் வந்து அங்கேயே எட்டு பார்க்கறான். இவன் என்ன திமிர் இருக்கும், நான் இவனை சாப்பிட போறேன், அது பயம் கூட இல்லாம என்ன பண்றான் சொல்லிட்டு இவனை நீ முடிச்சு சொல்லிட்டு வராரு. அப்ப என்ன நடக்குது, பீமனுக்கும் பகாசுரன் சண்டை. பகாசுரனை வந்து ஒரு ஆளா கூட ஒரு கருதல. யாரு? பீமன். பீமன் வந்து வச்சு அடிக்கிறது. கடைசியா வந்து பகாசுரனை வந்து சாவடிக்கிறாரு. இந்த கதை இப்படி இங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப 4 பேர் சாப்பாடு தேர்றதுக்கு போனாங்க, வெளியே போனாங்கல்ல. இவ 4 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்தவொடனே குந்தி மகாராணி சொல்றாங்க, 4 பேருடையும் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இந்த மாதிரி வந்து இந்த பகாசுரன் அசுரன் நான் பீமன் ஒண்டி அனுப்பியிருக்கேன், யாராச்சும் ஒரு ஆள் போய் பாருங்களேன்னு சொல்றாங்க. அவன் பீமன் ஐயோ அண்ணன் போயிருக்கா சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்றாரு, அர்ஜுனன் உடனே என்ன பண்றாரு, பீமா நான் வந்து காப்பாற்ற அர்ஜுனன் மட்டும் வெளியே வராரு. அப்ப அர்ஜுனன் வந்து வெளியே வரும்போது என்ன பண்றாரு, இங்கேருந்து போறதுக்குள்ள வந்து பீமனை வந்து அந்த பகாசுரன் சாவடிச்சுதான் சொல்லி இவர் இங்கேருந்து அம்பு விட்டாரு. என்ன அம்பு விட்டாரு, நாகபாஷணத்தை விட்டாரு. இந்த நாகபாஷண அம்பு என்ன பண்ணுச்சு, நேரா அந்த நாக அம்பு என்ன பண்ணுது, நேரா போகுது, வளைஞ்சு நேரா போய் அந்த காட்டுக்குள்ள போகுது. ஏன்னா எந்த டைரக்ஷன் தான் அந்த டைரக்ஷன் பார்த்து போகுது. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி என்ன பண்றாரு, பீமன் வந்து சாவடிச்சாரு பகாசுரன். பகாசுரன் சத்து கரைகள் ஆகலாம். அப்ப என்ன பண்றாரு, அந்த நாகபாஷத்தை பீமன் பார்க்கிறாரு. இப்ப நாகபாஷம் கேக்குது, பீமா எங்க வந்து அந்த அசுரன் எங்கன்னு. அசுரனை சாவடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அசுரன் சாவடிச்சிட்டேன்னு சொல்றாரு. நம்ம அர்ஜுனன் வந்துடுறாரு. அர்ஜுனன் வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி எல்லாம் கிளம்ப பார்க்கறாங்க. ஆனா நாக அஸ்திரம் வந்து என்னன்னா, ஒரு வாட்டி விட்டுட்டா அது வந்து என்ன பண்ணணும், அசுரனை சாவடிக்கணும், இல்லைன்னா அது அங்கேயே இருக்கும். அப்ப என்ன பண்றது, இந்த நாகாசுரத்தை விட்டுட்டு அவசரப்பட்டு என்ன பண்ற, அந்த நாகத்திட்ட சொல்றாங்க. யாரு? அர்ஜுன் சொல்றாரு. நாகத்திட்ட சொல்ற பாம்பு சொல்றாரு, பாம்பு நீ வந்து இங்கே இரு, நாங்க போயிட்டு வரோம், ஓகேவா? அப்ப நான் சாப்பாடுக்கு என்ன பண்றது இருக்குது, நீ என்ன பண்ணு, இங்க உன் எல்லைக்குள்ள இந்த போர்டு இதுக்குள்ள எது வந்தாலும் நீ சாப்பிட்டு சொல்லிட்டாரு. எது வந்தாலும் சாப்பிடலாம், அது வரைக்கும் உனக்கு எந்த பாவம் வராது. ஆனா இந்த இடத்த விட்டு 1 இன்ச்சு கூட நீ நகரக்கூடாது. இந்த இடத்துல வரக்கூடிய என்ன கிடைச்சாலும் சாப்பிடலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 100 ஆண்டு 2000 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் 4000 வருஷம் 5000 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த நாகம் அங்கேயே இருக்கு. அப்ப நித்யானந்த குரு வராது. நித்யானந்த குரு அந்த பாம்பு சொல்லுது, நித்யானந்த குரு பாருங்க, நான் இப்படிதான் மாட்டிக்கிட்டேன், நான் இங்கதான் இருக்கிறேன், நான் என்ன பண்றேன், சாப்பாடு நான் என்ன பண்றது, நான் அர்ஜுனு சொல்றதுதான் கேட்கறேன். அப்ப என்ன பண்றாரு, இப்ப எனக்கு வயசாகுது, எனக்கு சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேது, நான் என்ன பண்றது, நான் உங்களுக்காக தான் வந்தேன், உங்க சேவைக்காக தான் வந்தேன். சரி என்ன பண்றாரு, அங்க ஒரு ஓட்டை இருக்கு, கீழே ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. நாகதேவா நீ என்ன பண்ணு, உள்ளுக்குள்ள போகணும். ஏன் பிரபு, நான் உள்ளுக்குள்ள போன எப்படிப்பா எனக்கு சாப்பிட கிடைக்கும், நீ உள்ள போகணும், உள்ள போக சொல்லிட்டாரு. ஓகேவா? அவர் என்ன பண்ண, காது 2 குண்டலம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு குண்டலம் கழுதினாரு. அதாவது அவருடைய ஏரிங்க, அதை காதல போடுற தோடு, அதை கழுத்தி என்ன பண்ணாரு, அந்த ஓட்டங்களை வச்சாரு. ஓட்டம் வச்சா அதை என்ன கொஞ்ச நேரம் செஞ்சு அந்த மிகப்பெரிய பாறையா கல்லா மாறிடுச்சு. மாற்றோன்னே அப்ப நாங்க உள்ள இருக்கிற கேட்கிறாரு, நித்யானந்த பிரபு இப்ப நான் என்ன பண்ணணும்னு, உனக்கு இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க. இந்த இடம் வந்து ஏக்க சக்கரம் தான், ஓகேவா? இந்த இடத்துல உனக்கு கோயில் கட்டுவாங்க. இந்த கோயில் வருவங்க உனக்கு எல்லா வகையான பிரசாதம் வைப்பாங்க. நீ எங்கேயும் போக தேவையில்ல, பிரசாதம் ஓட்டமே உனக்கு தேடி வரும். அப்படி சொல்லி நீ இனி இந்த யாரால வராங்களோ அவங்களுக்கு உன்னுடைய கருணை கொடுக்கணும். இந்த இடத்துல வரவங்களுக்கு என்னோட கருணையும் சேர்த்து கிடைக்கும் சொல்லி அந்த இடத்துல அந்த கோயிலை ஸ்தாபனம் பண்ணாங்க. அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பேர் ஒன்று இருக்கும், தபாலாட்சி. அங்க வந்து ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து அந்த இது இருக்கு. அப்ப அந்த கோயில பேர் வந்து பாத்தீங்கன்னா குடலி தலா இல்லைன்னா குண்டலி தாமா அப்படி சொல்லக்கூடிய அந்த கோயிலோட அந்த இடத்தோட பேரு, ஓகேவா? அப்ப இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா
இன்னும் அந்த இடத்துல நித்யானந்த பிரபு மறைஞ்சிட்ட பிறகு அந்த கோயிலுக்கு அடியில அந்த அந்த நிலத்தடிக்கையில அந்த நாகபாஷக்கூடிய நாகம் அது ஒண்ணும் வந்து அவர் வந்து உயிரோட தான் அவர் இருக்கின்றார். அவருக்கு வந்து என்னன்னா அந்த யார் போறாங்களோ அவங்க நித்யானந்த பிரபுவோட கருணை ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அங்க நித்யானந்த பிரபுவோடைய ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவர் கால் அச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து மகாபிரபு கருணை கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு லீலை வந்து முக்கியமான ஒரு லீலை வந்து பாத்தீங்கன்னா என்னது ஜகாய் மாதாய். ஓகேவா, ஜகாய் மாதா லீலை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு பார்த்துட்டாரு. மகாபிரபுவை பார்க்கறதுக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவதூதானா எதுவுமேலேயும் பற்றல் இருக்காது. அவர் எல்லா இடத்துலையும் அப்படியே போவாரு, ஒரு தீர ஸ்தலங்களா போறாரு. அவரு கடைசியா அவர் என்ன பண்றாரு, மகாபிரபு வந்து ஒரு பக்தர் வீட்டுல பாக்குறாங்க, 2 பேரும் முதல்ல மீட் பண்றாங்க. ஏன்னா இந்த சைடு மகாபிரபு வந்து என்ன பண்றாரு, நவதீப லீலைகள்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து இந்த ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாரு, சன்ஸ்கிரிட் ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாரு. பிறகு வந்து அவங்க அப்பா இறந்து போனாரு. அப்புறம் வந்து கயாக்கு போனாரு. அப்புறம் வந்து தீட்சை எடுத்தாரு. தீட்சை எடுத்த பிறகு நாம சங்கீதம் பாட ஆரம்பிச்சாரு. இப்ப நாம சங்கீதம் செய்யும் போது மகாபிரபு நாம சங்கீதம் செய்யும் போது அபிதாச்சர் இருக்கிறாரு, கதாதர் இருக்கிறாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் இருக்கிறாரு, முராரி குப்தர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா முக்கியமான ஒரு நபருக்கு இல்ல, யார்? நித்யானந்த பிரபு. அப்ப என்ன பண்ண, நித்யானந்த பிரபு போய் தேடுங்க, ஒருத்தர் இருக்கு, பேரு சொல்ல, நீங்க போய் தேடுங்க சொன்ன நித்யானந்த பிரபு வந்து அவரும் வந்து எங்கெங்கயோ போய் கரெக்டா வந்து பங்களாதேஷ் வராரு. அப்ப அது நிறைய கதை, பெரிய கதை. அப்ப நித்யானந்த பிரபு அவர் வந்து மகாபிரபு 2 பேர் மீட் பண்றாங்க. 2 பேர் மீட் பண்ணோன்னு தான் நாம சங்கீதம் அந்த இதை பிரிச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நாம சங்கீதம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மகாபிரபு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு பிரிச்சு விட்டுருவாரு. ஓகேவா, ஒரு இடத்துக்கு பண்ணிச்சு முடிச்சாரு. மகாபிரபு ஒரு இடத்த பிரிச்சு விட்டாரு. ஹரிதாஸ் தாக்கூர், நித்யானந்த பிரபு, அத்வைத் ஆச்சார், இந்த மாதிரி. அப்ப நித்யானந்த பிரபு போகும்போது அவர் கூட வந்து ஐ திங்க் யாருன்னா ஹரிதாஸ் தாக்கூர் நினைக்கிறேன். ஹரிதாஸ் தாக்கூர் அத்வைத் ஆச்சார் தெரியல எனக்கு. யார் பிரபு? ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர். அப்ப என்ன பண்றாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நித்யானந்த பிரபு சாட்சாத் வந்து பகவான். அவர் என்ன பண்ணுவாங்க, எப்படி பிரிச்சிங் பண்ணுவாங்கன்னா எல்லா வீட்டுல போய் கல் தட்டுவாங்க. கல் தட்டி வெளியே வருவாங்க, என்ன வேணும்னு. இல்ல நம்ம வந்து இப்ப புக்கு வைக்கிறோம், அந்த காலத்துல வந்து புக்கு பிரிண்ட்லாம் கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நாம வந்து ஹரே கிருஷ்ணா வந்து பாடிட்டு போவாங்க. அப்ப எல்லாரும் நாம சொல்லுங்க. அவ வீடு கல் தட்டி வெளியே வந்துட்டோன்னே நீங்க தயவு செய்து ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லுங்க. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ராமன்னு சொல்லிட்டு கல் தட்டிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல வைப்பாரு. யாரு? இந்த பரம்பொருள் பகவான் கிருஷ்ணருடைய முதல் விரும்பங்க பலராமர். அவருதான் வந்து ஆயுஷேஷன். அவரு தலையில தான் இந்த மொத்த அண்டம் இருக்கு. அவர் ஆட்டாதான் எல்லாம் முடிஞ்சு. அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வீட்டையும் கதவு தட்டி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, போயா வேலையே இல்லை, காலையில வந்து சொல்லிட்டு கத்துவாங்க. எல்லா வகையான ஏசும் பேச்சுகளும் வாங்குவாரு. அப்ப அந்த ஏரியால பல வாட்டி பிரிச்சிங் பண்ணிருக்கும் போது இந்த 2 பேரு ஜகாய் அண்ட் மாதாய், ஜகாய் அண்ணன், மாதாய் தம்பி, இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் பிராமணர்கள் ஃபேமிலியில பிறந்தவங்க. ஆனா பிராமணோட குவாலிட்டி தகுதி இல்ல. 2 பேர் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அந்த ரோடு நடந்தாலே தெரியும், அங்க வந்து 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு ஏதாச்சும் வம்பு இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா எப்பவுமே வந்து கூட்டம் அங்கேயே தான் பாத்துட்டு இருக்கு. அவங்க சண்டை போடுறாங்க, கச்சாவத்தை பேசுறாங்க, என்னமோ பண்றாங்க, சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க, மாமிசம் சாப்பிடுறாங்க. இப்ப இவங்களை மாத்தனா, இவங்களை அடிச்சு இவங்களை மாத்தினா எல்லாரும் ஊர் மக்களையும் மாறுவாங்க. அப்ப என்ன பண்ணாரு, நேரா போறாரு. அப்ப அடுத்த சங்க சொல்றாரு, நிட்டாய் எதுக்கு தேவையில்ல பம்பு, ஏற்கனவே நமக்கு வயசு ஆயிடுச்சு, இவங்க கிட்ட போய் எதுக்கு நம்ம இது பண்ணணும், வந்துருன்னு இல்ல நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு போய் பாக்குறாரு. அப்ப 2 பேரும் சரியான போதையில் இருக்கிறாங்க. யாரு? ஜகாய் மாதாய். அப்ப ஜகாய் மாதா கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, நித்யானந்த பிரபு கேட்கிறாரு, ஐயா 2 பேரும் எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு டைம் கொடுப்பீங்களான்னு. ஒப்பாடுறா வந்திருக்கான்னு சொல்லிட்டு லோக்கல் பாஷையில நம்மளுக்கு ஒரு கன்வே பண்ணணும்னா என்ன வேணும்னு, டொனேஷனா நம்ம கேட்கறாங்க. அந்த உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு. இல்ல ஒண்ணு வேணாம், நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. அப்ப ஜகாய் வந்து என்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவாரு. மாதாய் வந்து பாத்தீங்கன்னா ஜகாய் வந்து டக்குன்னு கோபப்பட்டுவார் நினைக்கிறேன். மாதாய் வந்து கொஞ்சம் யோசிக்கிறவர். அவர் ஜகாய்க்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காத்து ஏறிக்கின்றது. எந்த காத்து? உடம்புல உள்ள காத்து வந்து மண்டைக்கு ஏறிக்கின்றது.
இப்போ மண்டைக்கு ஆங்கி நேரம் காற்று ஏறும் போது அவருக்கு சுபம் அது, நீ போயிரு, நாங்கள் ஏற்கனவே வந்து அங்கே போதையில் இருக்கிறோம், நீ வந்து சாமியாராக இருக்க, போயிரு, இப்போ நீங்கள் வந்து சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாங்க. இவர் வந்து போன பாடு காணும். யாரு யார் லட்சணி? யாரு? நித்யானந்த பிரபு. கதை கேட்கணும், ஓகேவா? ஒன்று 2 பேர் யார் இது? கதை கவனமே வேணும், கதை அடிக்கூடாது. ஜெகாய மாதாய். அப்போ ஜெகாய மாதாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ என்ன பண்ணாங்க, ரொம்ப போதில் இருக்கிறாங்க. இவர் வந்து போக மாட்டாரு. இல்லைங்க ஒரு வாட்டி சொல்லிடுங்க, இல்லைங்க ஒரு வாட்டி சொல்லிடுங்க, நீ போயிரு 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 சொல்ல கேட்க மாட்டாங்க. அப்போ ஜெகாய் என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, அவர் அந்த அப்போ வந்து பானைலாம் வந்து அந்த கல்லு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறதுலாம், இந்த கள்ளச்சாரம் வந்து பானைலாம் காசுவாங்க. அப்போ பானையை எடுத்து என்ன பண்றாரு, ஒரே அட்டி. யார் மண்டியில? ஆவா யார் மண்டியில? நித்யானந்த பிரபு மண்டியில அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டோன்னா அத்வைத் சாயத்தை இவரு அரிஜி சாப்பிட்டு நின்றாரு. அப்போ என்ன பண்ண, அடி வாங்கிட்டு போயிடணும், ஓகேவா? நம்ம வீட்டை புக்கு வைக்க போறோம், ஏசுறாங்க, ஓகே. அப்புறம் வந்து போயிடலாம் சொல்றாங்க, மரியாதை குறையுது சொல்றாங்கன்னா போயிடணும். அதுக்கு மேலே நின்றுட்டா அங்கே அடுத்து என்ன பண்ணுவாங்க, நாய் தந்து விட்டுருவாங்க, கழுத்து வந்து விட்டுருவாங்க, எல்லாம் தண்ணி அடிச்சா தண்ணி அடிப்பாங்க. அதெல்லாம் பண்ணிருக்கு, நம்ம நடந்திருக்கு. தண்ணி அடிச்சு விட்டுருவாங்க, தண்ணி பூச்சி அடிச்சுருந்தான்னு வச்சுங்களேன், திடீர்னு போகலன்னா தண்ணி பிடிச்சிருவாங்க. போதும் நீ கிளம்புங்க முடிச்சு, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறாரு, அடிச்சாரு. அடிச்சுட்டு அந்த என்ன பண்ணிச்சு, அந்த ஓடு மண்ணில் நல்லா பட்டோன்னே அங்கே வந்து 8 இன்ச்சுக்கு தையல் போடுற மாதிரி நல்லா பிறந்துருச்சு. ஒன்று என்ன பண்ணாரு, மூஞ்ச ரத்தம் அப்படியே ஊத்துது, சைடில் ஊது. அப்படி சொல்ல, தயவு செய்து நீங்கள் ஹரே கிருஷ்ணா மதம் சொல்லுங்களேன், ஜெகாய மாதாயின்னு. இவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன பண்றாங்க, அடிக்கிறதுக்கு போறாங்க. இது நான் போய் கூட்டு வரேன்னு அரிதாஸ் கிளம்பிட்டாரு. அங்க வந்து மகாபிரபு வேற இடத்துல வந்து அங்க இருக்கிறாரு. இங்க போய் மகாபிரபு கிட்ட இந்த மாதிரி நித்யானந்த பிரபுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த 2 பசங்க வந்து பண்ணிட்டாங்க சொன்னேன்னு, மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பக்த அவதாரம், நம்ம சொன்னல பக்தராக வந்திருக்காரு. பக்தரானா என்ன அர்த்தம்னா, இந்த 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 யுகத்துல, இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன ஆயுதம் இருக்கு? என்ன சொல்லுங்க. அதான் அப்ப இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. போல மகாபிரபு கையில என்ன ஆயுதம் இருக்கு? மகாபிரபு கையில என்ன ஆயுதம் இருக்கு? பக்தி. அது சொன்னா படிக்குது. அப்படி மகாபிரபு கையில எந்த ஆயுதமும் கிடையாது. ராமர் கையில என்ன ஆயுதம்? ராமரோட ஆயுதம் என்னது? கிருஷ்ணனோட ஆயுதம் என்னது? உள்ள ஆயுதமா? சூசன சக்கரம். ஓகே. ஆனா மகாபிரபு இந்த பிரிவுல, இந்த கலியுகத்துல பக்த அவதாரம், நோ இது ஆயுதமே கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, நித்யானந்த பிரபுக்கு அடிச்சான்னு சொன்னோன்னே, யாரு இந்த மாதிரி பண்ணு சொன்னோன்னே அவர் இப்படிதான் கை தூக்குறாரு. கை தூக்க என்ன ஆயிடுச்சு, அதாவது வைகுண்ட லோகத்துல சூசன சக்கரம் கோலோகத்துல இல்ல, மதுரை தோல்ல சூசன சக்கரம் எங்க இருக்கு? வைகுண்டத்துல இருக்கு. வைகுண்டம் இங்கதான் இருக்கு. சூசக்கரம் மேகத்தை பிறந்துட்டு மேகம் வந்து அப்படியே எல்லோ கலர் ஆச்சு. சூசக்கரம் மேலே வருது. ஏன்னா மகாபிரபு வந்து மேல வந்தாரு. வந்தோடனே நித்யானந்த பிரபு பாக்குறாரு. நித்யானந்த பார்த்தோன்னா மண்டெல்லாம் ரத்தமா இருக்கு. யாரு இது பண்ணு சொன்னா 2 பேர் நித்யானந்த பிரபு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது காட்டி கொடுத்துட்டாரு. என்ன பண்ண, சூசன சக்கரம் எடுத்தாரு. சூசன சக்கரம் எடுத்தோம். சூசன சக்கரம் பார்த்தோம் 2 பேர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. அந்த படத்தை நம்ம அங்க வச்சிருக்கோம். நீங்க கடைசி என்ன போகலாம். அப்ப சூசன சக்கரம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்தோடனே நித்யானந்த பிரபு என்ன பண்ண, காலை பிடிச்சாரு. மகாபிரபு, நம்ம இந்த கலியுகத்துல நம்ம வந்து அவதாரம் கட்ட ஆயுதம் கிடையாது, ஒரே ஆயுதம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். அப்ப வந்து என்ன பண்றாரு, அவருக்கு வந்து அந்த கோபத்தை அடக்க முடியல, ஏதாச்சும் பண்ணணும் அவருக்கு, ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவோம், அவர் வந்துருச்சு கோபம் வந்து என்ன பண்ண. அப்ப நித்யானந்த பிரபு என்ன பேசவே பண்றாரு, அவர் வந்து சாந்தப்படுறாரு. மகாபிரபு தயவு செய்து சாந்தமா ஆகுனேன். அப்ப அவருக்கு வந்து அடக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து நரசிங்க அவதாரம் வந்துட்டோடனே, இரண்யகசிபு சாவடிச்சோடனே அவருக்கு ஒன்றும் வந்து அந்த வேகம் இருக்கும். அப்ப வந்து பிரகலாத போய் சமாதானப்படுத்துவாரு. அதே போல அவருக்கு என்ன பண்றது இல்லை, ஃபுல் இது ஹாட்ல இருக்காரு, ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு, நித்யானந்த பிரபு காலை பிடிச்சாரு. மகாபிரபு தயவு செய்து விட்டுருங்க, இது வேணான்னு. 2 பேரும் என்ன பண்ணலாம், 2 பேரும் என்ன பண்ணலாம், உங்களை சாவடிக்கிறத விட அதோட என்ன பண்ணலான்னு மகாபிரபு கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு. யாரு? நித்யானந்த பிரபு. அப்படி நித்யானந்த பிரபு கேட்டோன்னே மகாபிரபு சொல்றாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு மகாபிரபு?
அதாவது வந்து இனி நான் வந்து உங்களைய இந்த இடத்துல பார்க்க கூடாது. பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். உங்க 2 பேரும் இங்க பார்க்க கூடாது. 2 பேரும் பழகிட்டாங்க. ஏன்னா சூசன் வானத்துக்கு குழந்தைட்டு அவங்க வருதுல யாரு என்ன எல்லாம் அப்படியே கேட்டாங்க, ஐயா சரண்டர்ன்னு. ஆனா நித்யானந்த பிரபு கேட்கிறாரு, உங்களுக்கு கருணை கொடுங்க. என் கருணை முக்கியத்தோட உன் கருணை இருந்துச்சா என் கருணை கிடைக்கும். அப்ப என்ன பண்றாங்க, நாங்க என்ன பண்ணணும் மகாபிரபு கேட்கிறாங்க. அப்ப மகாபிரபு நித்யானந்த பிரபு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணீங்களோ அது கண்டிப்பா நரகம் இருக்கு. ஆனா நீங்க நரகத்திலேருந்து தப்பிக்கணும்னா நீங்க வைஷ்ணவர்கள் சேவை செய்யணும். அந்த இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு குளம் இருக்கு, ஓகேவா? அங்க வந்து படிகள் இல்லாம வைஷ்ணவர்கள் பக்தர்கள் என்ன பண்றாங்க, துணி துவைக்கும் போது குளிக்க வரும்போது வலிக்கிற கீழே விழுந்துருவாங்க. அங்க படித்துறை கட்டி வர வைஷ்ணவ எல்லாரோட துணியை வாங்கி துவச்சி காய வச்சு அவங்களுக்கு அயன் பண்ணி, அயன் எப்படி ஒன்று பண்ணிக்கோ சுத்தமா திருப்பி கொடுக்கணும். அது மட்டும்தான் அவங்க வேலைன்னு. அது வந்து எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எல்லா வைஷ்ணவர்கிட்டே தான் துணியை வாங்கி துவச்சி கொடுத்து பிறகு மிகப்பெரிய பகவானோட இடத்துக்கு அடைஞ்சாங்க, ஜெகாயன் மாதாய். அந்த ஜெகாயன் மாதாய் வேற யாரும் கிடையாது, ஜெய் விஜயன். யார் வந்து அதாவது தசா வந்தது ராமனோட ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டபக்கரன், வந்து அதுக்கப்புறம் வந்து இரண்யகசிபு, இதெல்லாம் வந்து ஜெகன் மாதாய் வந்தாங்க ஒரு அவதாரத்துக்கு. அதே ஜெகன் மாதாய் தான் கலியுக மகாபலிக்கு ஜெயன் விஜய்னா என் ஜெகன் மாதாயா வந்தாங்க, ஓகேவா? அதனால மகாபிரபு அதாவது ஆச்சரிய சொல்றேன்னா, ஒரு பாவம் பண்ணவங்க கூட ஜெகாய் மாதா மேரிட்டா கூட அவங்களுக்கு நித்யானந்த பிரபு கருணை கிடைக்கும். ஆனா அபராதம் பண்றவங்களுக்கு நித்யானந்த பிரபு கருணை கிடைக்காது, மகாபிரபு கருணை கிடைக்காது. அதனால ஜெகாய் மாதா எவ்வளவு மேலு அப்படின்னு சொல்லி ஆச்சரியர்கள் சொல்லுவாங்க. அதனால எப்படி வந்து மகாபிரபுவோட கருணை நித்யானந்த பிரபு கொடுத்தாரோ ஜெகாயன் மாதாய்க்கு, அதே போல் நம்மளுக்கும் நித்யானந்த பிரபுவோட கருணை நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். நித்யானந்த பிரபு கருணை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு. உங்க கிட்டே இருந்து சின்சியர், அதாவது பக்தியில என்னைக்குமே நேர்மை. இதான் என்னோட எப்போதுமே தாரக மந்திரம். பக்தியில என்னைக்குமே நேர்மையா இருக்கணும். நேர்மையா இல்லைன்னா நித்யானந்த பிரபுவோட கருணை கிடைக்காது. சாரி, என்னைக்கே நித்யானந்த கருணை கிடைச்சா உள்ள வந்திருக்கிறோம். ஆனா அது ஒன்றும் ஷார்ப்பாகணும், ஒன்றும் நல்லா கிடைக்கணும்னா நம்ம பக்தியில சின்சியரா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். எதை செஞ்சா நேர்மையா செய்யணும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாதியாமே கௌரணிதை நந்த மகாஜான் அவர் எதுக்கு வந்தாங்கன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உள்ள வந்தாங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங், நேர்மையாக இருந்து பகவானுக்கு சேவை செஞ்சு பிறகு வந்து பகவான் நாமத்தை தினமும் அன்னாடிக்கும் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நித்யானந்த பிரபு கருணை கிடைக்கும். நித்யானந்த பிரபு கருணை வந்து உங்களுக்கு தெரியலன்னா, அந்த கருணை எப்ப தெரியும்னா கண்டிப்பா வந்து நீங்க பக்தியில முன்னேற தெரியும். அதோடைய கண்டிப்பா எப்ப நிரந்தரம் உணரலன்னா, நீங்க வாழ்க்கையில கடைசி காலகட்டத்துல இந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்க செய்த பக்தி அது உங்களுக்கு எப்படி வந்து காப்பாத்துது, அது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தை காட்சியாக காப்பாங்க. தட்ஸ் தி நித்யானந்த பிரபு கருணை. கூட யாரும் இருக்க மாட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளை அம்மா அக்கா எல்லாம் காண போயிடுவாங்க. நான் சொல்றது எழுதி வச்சுங்க, நம்ம சாகும் போது யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தனியாக வந்தோம், தனியாக தான் போகணும். சுத்தி 7 பேர் இருக்கலாம். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, சுத்தி 7 பேர் இருப்பாங்க, இதே பார்த்து கோமால இருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி அவங்க வந்து முடிச்சு. அதனால வந்து நம்மளுக்கு காப்பாற்ற போறது ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணருடைய பக்தி, மகாபிரபு கருணை, நித்யானந்த கருணை. நித்யானந்த பிரபு கருணை கிடைச்சிச்சுன்னா நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அங்க ஓட்டமே மகாபிரபு கருணை கிடைச்சிடும். மகாபிரபு கருணை கிடைச்சுன்னா நீங்க ராதாகிருஷ்ணன் கருணை கிடைச்சிடும். தென் நீங்க ஓட்டமே பகவான் லோகத்துக்கு போயிடலாம். நம்ம இந்த லோகத்துல இருந்து நம்மளோட உயிர் ஒரு நாள் போகாதா, இல்லை இங்கே தங்கிடுமா? ஆக்சுவலி நம்ம இங்கே இருந்துருமா, இல்லை நம்மளுக்கு ஒரு நாள் இறப்பு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்பு இருக்கு. நம்மளுக்கு டைம் குறைஞ்சிட்டே வருது. நீங்க பர்த்டே செலிப்ரேஷன், ஓகே, அந்த பர்த்டே இடம் ஞாபகம் கொடுத்துது. உனக்கு 21 வருஷம் செத்து போச்சு, இனி உனக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. ஒழுங்கா வந்து வந்த வேலையை பார்க்கணும்.
21 வருஷம் வந்துருச்சு இல்ல, 21 வருஷம் முடிஞ்சிருச்சு, 22 வருஷம் முடிஞ்சிருச்சு, 30 வருஷம் முடிஞ்சிருச்சு. நல்ல ஞாபகம். ஐயோ நீங்க இந்த செலிப்ரேஷன் பண்ணும் போது இது ஞாபகம் வரணும். ஐயோ புதுசா 32வது வருஷம் பிறந்திருக்கு, 32வது பர்த்டே, எனக்கு 16வது பர்த்டே கிடையாது, 16 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம விளக்க மூடுறோம். முடிஞ்சு. இது வரைக்கும் யாரும் சத்தம் இவ்வளவு விட்டுறதில்ல. ஏன் ஊதுறோம்? 16 வருஷம் கான் ரெடி முடிச்சு. இனி வர பாதை வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அதனால வந்து மகாபுருவுக்கு நித்தியானந்த குரு கருணை இருந்தால்தான் உங்களுக்கு ஆன்மீக லோகத்தை கண்டிப்பா போக முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி, கி, கௌர பிரம்மநந்தி, ஹரி ஹரி போல்.